உண்மையான பக்தி அப்படின்னு கொடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய பார்வையில் பக்தி அப்படின்னு தான் முதல்ல நான் கொடுத்திருந்தேன். நம்ம பக்தின்னு நினைக்கிறோம், நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம், என்னுடைய பக்தி சரியாதான் இருக்குது, எனக்கும் கர்த்தருக்குள்ள உறவு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது ஆண்டவருடைய பார்வையில அவருக்கும் நமக்கும் இடையில உறவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது நம்ம உண்மையான பக்தியை தெரிந்து கொள்ளலாம். நம்ம எப்படிப்பட்ட உறவுல ஆண்டவரோட இருக்கணும் அப்படின்றத அவரே பேசும்போது நமக்கு புரோஜனமா இருக்கும். யாக்கோபு நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 1 26, 27 வசனங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து, 2 சொல்றாரு. நாவை அடக்காம இருதயத்தை வஞ்சித்து வச்சுட்டு நான் தேவ பக்தியோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வீணானதுன்னு சொல்றாரு. அதே தானே அடுத்த வசனம் முதல்ல தமிழ சொல்றாரு, நம்மளுடைய இருதயத்தின் நிறுவனால் வாய் பேசும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம கண்ட்ரோல்டு இவர் டங் அப்படின்னா நாவை அடக்கி இருந்தாருன்னா நம்ம ஆவியை அடக்கி இருக்கிறதுக்கு முதல்ல சொல்றாரு. அப்ப தகாத வார்த்தைகளை பேசக்கூடாதுன்றத சொல்றாரு. அசுத்தமானதை பேசக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாதுன்னு சொல்லலாம். அடுத்து இருதயத்தை வஞ்சித்துன்னா நம்முடைய இருதயத்துல பாவத்தை வைத்து கொண்டு நம்ம நாவை அடக்காம நாம் பக்தி உள்ளவன் சொல்லாதன்றாரு. அடுத்த வசனம் 27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்றார். திக்கற்ற பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, அவர்களுக்கு உதவி செய்கிறதோ உலகத்தால் கரைபடாதபடிக்கு, உலகத்தின் பாவத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, ஆண்டவரே நம்மகிட்ட சொல்ற மாதிரி படிக்கும்போது எனக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இதுதான் பக்தின்றார். நான் ஆலயத்துக்கு போறேன், நானு தவறாம ஆலயத்துக்கு போயிருவேன், தவறாம நான் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை படிப்பேன், இதுதான் நம்ம நினைக்கிறோம், இதுதான் பக்தின்னு நினைக்கிறோம். ஆனா அது அவருடைய பார்வையில பாக்குறதுக்கு சொல்றாரு. caring for the needy and personal holiness, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அப்படி போட்டிருக்குது. caring for the needy, தேவையுள்ளவர்களுடைய தேவையை சந்திக்க உதவணும். அண்ட் பர்சனல் ஹோலினஸ், தனிப்பட்ட விதத்துல பரிசுத்தமா இருக்கிறதையும். அப்ப இது ரைச்சியஸ் பர்சன்றதை விட மோர் தென் தட். நான் நீதிமான், நான் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் தவறு செய்யல, என் மனசாட்சிக்கு நானே உண்மையா இருக்கிறேன் அப்படின்றத காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை காமிக்கிற அந்த இதுதான் பக்தின்றார். பியூர் ஸ்பீச், பியூர் லவ், பியூர் கேரக்டர், தூய்மையான பேச்சு, உங்களுடைய அன்பு, தூய்மையான ஒரு அன்பு, தூய்மையான குணாதிசயம், இதைத்தான் அவர் சொல்றாரு. ரோமர் 12 முதல் 2 வசனத்துல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களில் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, the true way to worship God. கர்த்தரை ஆராதிக்கிறதுனா ஏதோ பாடல்களை பாடி நம்ம அவர் ஆராதிக்கிறதான் ஆராதனை நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, சரீரங்களை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது, அந்த அர்ப்பணிப்பத்தான் புத்தியுள்ள ஆராதனைன்றார். 2வது வசனம், அதிலே ரோமர் 12 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள்.
கர்த்தருடைய சித்தப்படி வாழ்றத சொல்றாரு. இந்த உலகத்தின் படி வாழாம இந்த உலக போக்குல போகாதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன, அது நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம்ன்றார். அதை தெரிந்து கொண்டுதான் அதுக்கு மனதை நம்ம பக்குவப்படுத்துறது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், இயேசு போல சிந்திக்க கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாக்கணும்னு பிலிப்பியர் 2:5 பாக்குறோம். கிரைஸ்ட் லைக்னஸ், இயேசுவை போல. அல்டிமேட் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான், ஜீசஸ் தான் நமக்கு எல்லாத்துக்குமே. 4 மாடல் மட்டும் இல்ல, 4 ரன்னர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அதுதான் பைபிள். பைபிளுடைய மேன்மையே ஆண்டவரே மனுஷனா வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அப்ப அதைத்தான் சொல்றாரு அவரு. அப்ப அவர் புத்தியுள்ள ஆராதனைன்றது, மாசில்லாத சுத்தமான பக்தின்றது வேற ஏரியான்றார். அந்த ஏரியாவை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 58 6-7 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகள் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துருத்துண்டை சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்ப அவருடைய உபவாசம் என்னன்னா, இப்படி இருக்கிறதா உபவாசம்ன்றாரு. வெறும் நீ சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறது உபவாசம் நினைக்காத. இட் இஸ் மோர் தேன் தட். ஃபாஸ்டிங் இஸ் மோர் தேன் தட்ன்றார். ஒரு மீனிங்கை சொல்றாரு. ஃபாஸ்டிங்னா அவருடைய டிக்ஷனரியில இருந்து சொல்றார் ஆண்டவர். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடு அப்படின்னு சொல்றதுதான். கிங்டம் ஆஃப் காட் இல்ல. கிங்டம் ஆஃப் காடுன்னா அது பிசிக்கலாவும் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கு. ஸ்பிரிச்சுவலாக நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. என்னைக்கோ ஒரு நாள் பரலோகம் போறோம் இல்ல, இப்போவே நம்ம உள்ளத்துல ஆண்டவர் ஆளுகை செய்தாருன்னா பரலோக ராஜ்யம் அதான்றாரு. இன்னொன்னு, ஏற்கனவே நம்ம பரலோக ராஜ்யத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்ற மாதிரிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் மாம்சத்தை தான் மேன்மையா பார்க்கும். இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பிடணும், இது. ஆனா புசிப்பும் குடிப்பும் அல்ல தேவனுடைய ராஜ்யம்ன்றது. தேவனுடைய ராஜ்யம்ன்றது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறதுன்னு ரோமர் 14:17 பாக்குறோம். அப்ப இதுக்கு அப்பாற்பட்டது. மாம்சத்தோடு கூட சிந்தனை பண்ணாமடிக்கு நீங்க கலாத்தியர் 1 பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் யோசிக்கல. எனக்கு முன்னாடி இந்த அப்போஸ்தலர் நான் தேடி போகல. நான் அரபி தேசத்துக்கு போனேன், என் சீனாய் மலைக்கு போனேன், கர்த்தர்கிட்ட போனேன்றாரு. நானாக சுயமாக ஒன்ன யோசிக்கலன்றத மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நான் யோசிக்கல என்றாரு. அதே இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து என்னை யார் என்று நீங்க நினைக்கிற, ஜனங்க என்ன நினைக்கிறாங்க என்னை குறித்துன்னு கேட்கிறாரு ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் சீசர்களை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றாரு. முதல்ல ஜனங்க என்ன யார் என்று நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது சிலர் எரேமியான்றாங்க, சிலர் எலியான்றாங்க, பூர்வகாலத்தை தீர்க்கதரிசி ஒருவர்ன்றாங்கன்னு. சரி, நீங்க சீசர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க, கூடயே இருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க போது பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நீர் ஆண்டவர் மனுஷனா வந்திருக்கிறீர்ன்றார். அப்ப இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்றாரு, இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார், நீயா உன்னை யோசிக்கலன்றார். அப்படி போலதான் இதை பிசிக்கலா நம்ம ஒரு ஃபாஸ்டிங் நினைக்கிறோம். ஆனா ஸ்பிரிச்சுவலா அது என்னன்றத சொல்றாரு நமக்கு. ஃபாஸ்டிங்ன்றது அவருடைய கிங்டம் படி என்ன, அவருடைய ரைச்சியஸ்னஸ் படி அது என்னன்னு சொல்றாரு. அதாவது அந்த ஏசாயா 58:6-7 உள்ளது, ஷெல்டரிங் எ ஹோம்லெஸ் ஃபேமிலி, befriending a frightened stranger, visiting a despondent prisoner, feeding a hungry child is a wise investment. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனோட, நியூ செஞ்சுரி வெர்ஷன், ஆம்பிளிஃபைட் பைபிள் எல்லாத்துலயும் பார்க்கும்போது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல அழகா இருந்தது, புரியறதுக்கு ஈஸியா இருந்தது. அது ஏசாயா 58:6-7. அதுல இருந்து நான் வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். No, the kind of fasting I want calls you to free those who are wrongly imprisoned and to stop oppressing those who work for you. நம்மகிட்ட அடிமை மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்றார். அடிமை மாதிரி யாரையும் வச்சுக்கிட்டு நம்ம போய் உபவாசம் இருந்தோம்னா
அது உபவாசம் இல்லைன்றார். அதே மாதிரி நம்ம கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு நம்ம சரியான சம்பளத்தை கூலிய கொடுக்காம நம்ம போய் உபவாசம் இருக்கிறது அது சரியான உபவாசம் கிடையாதுன்றாரு. ட்ரீட் தம் ஃபேர்லி அண்ட் கிவ் தம் வாட் தே ஏர்ன். அவங்கள நீதியா நடத்து, நியாயமா நடத்து, அவங்களுக்கு உள்ளதை கொடுன்றாரு. ஐ வாண்ட் யூ டு ஷேர் யுவர் ஃபுட் வித் த ஹங்கிரி. உன் சாப்பாட்டை பசி உள்ளவங்களோட பகிர்ந்து கொள்ளுன்றாரு. அண்ட் டு வெல்கம் புவர் வாண்டரர்ஸ் இன்டு யுவர் ஹோம்ஸ். ஏழையா வீடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு ஆதரவா இருன்றாரு. கிவ் கிளாத்ஸ் டு தோஸ் ஹூ நீட் தம். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுன்றாரு. And do not hide from relatives who need your help. உன் தேவைக்காக ஒருத்தவங்கள்ட்ட வரும் பொழுது அவங்க தேவைகளை நீ சந்தின்றார். இதெல்லாம் செஞ்சாதான் நீ சரியான உபவாசம், அதுதான் எனக்கு உகந்த உபவாசம்ன்றார். அப்புறம் உபவாசம் இருக்க கூடாதா? அப்படின்னா வேதத்துல பாக்குறோம். நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். கேக்குறாங்க உங்களுடைய எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க, ஆனா உங்களுடைய சீசர் உபவாசம் இல்லாம இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்ப சொல்றேன், நான் எடுபடும் காலம் வரும், அப்ப அவங்க உபவாசம் இருப்பாங்க. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உபவாசம் இருக்க மாட்டாங்க, நான் இந்த பூமியை விட்டு போன பிறகு இவங்க உபவாசம் இருப்பாங்கன்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல தெளிவா சொல்றாரு பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்துவளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள்ன்றார். நீங்க எல்லாம் தசமபாகம் எல்லாம் கட்ட கொடுக்குறீங்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க சொல்றீங்க, அதுல சொல்லியிருக்குதே, அதுல விசேஷத்துவ என்ன? நீதி, இரக்கம், விசுவாசத்தையும் பற்றி சொல்லியிருக்கே, அதை விட்டுட்டீங்களேன்றாரு. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்ன்றாரு. அப்ப இது இன்னும் பாத்தீங்கன்னா லூக்கா 11ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல இதே இத லூக்கா இன்னும் தெளிவா சொல்றாரு. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒருத்தலாம், மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தின் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். நீங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றீங்க, ஆனா நியாயத்தின் தேவ அன்பை விட்டு விடுகிறீர்கள். கட்டளைகளை பின்பற்றுறீங்க, ஆனா என்ன வேணும்ன்றாரு? நியாயம், தேவ அன்பு, இந்த ரெண்டு விட்டுட்டீங்களேன்றாரு. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஏன்னா நம்ம உபவாசம் இருக்கணும், அந்த உபவாசத்துக்கு பலன் கிடைக்கணும்னா இதெல்லாம் நீ செஞ்சாதான்றாரு. தான் ரூட்டு. இந்த வழியா நீ வந்தாதான் உபவாசத்துக்கு பலன் உண்டுன்றாரு. அன்பை வெளிப்படுத்துன்றார். அதான் சொல்றாரு, எங்க யாருக்கு அன்பை வெளிப்படுத்தணுமோ அவங்களுக்கு அன்பை செலுத்துன்றார். அந்த அன்பை செலுத்தினாதான் நம்மளுடைய ஜபமும் நம்ம உபவாசமும் ஆண்டவர்கிட்ட போகும். நம்ம கொர்நேலியை பத்தி பார்க்கணும். அவருடைய ஜபங்களும் தான தர்மங்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தை எட்டினதுன்னு. ஆனா அவரு முழுமையாக ரட்சிக்கப்பட்டவரா, அபிஷேகம் பெற்றவரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா பேதுரு வந்த பிறகுதான் பரிசுத்தாவின் அபிஷேகமே அங்க வருது கொர்நேலி வீட்டுல. அப்ப தேவ அன்பு வெளிப்படணும் அப்படின்றதுலதான் அவரு என்னுடைய அன்பு வெளிப்படணும். ஏசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்ற மாதிரி பார்க்கணும். என்னுடைய அன்பு உன் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படணும். நீ அன்பு செலுத்திட்டு நீ ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, அப்போ உன் ஜெபம் கேட்கப்படும்ன்ற. அதை இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். சங்கீதம் 146 7-9 வசனங்கள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவியும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். எத்தனை பேரை சொல்றாரு பாருங்க. ஒடுக்கப்பட்டவங்க, பசியா இருக்கிறவங்க, கட்டுண்டவர்கள், குருடர், மடங்கடிக்கப்பட்டவர்கள். அப்புறமேட்டு சொல்றாரு பாருங்க, பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை. இதுதான் பைபிளுடைய பிளாட்ஃபார்ம்.
பைபிளுடைய பேஸ்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, மொத்த கிறிஸ்தவத்திற்கே அஸ்திவாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா பைபிள் தான். அந்த பைபிளுடைய அஸ்திவாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, திக்கற்ற பிள்ளை, விதவை, பரதேசி, இந்த 3 பேர் மேலேயும் கன்சர்னா இருக்கிறாரான்றவர் த்ரூ அவுட் அதை சொல்லிக்கிட்டே வராரு அவரு. வேதம் முழுவதும் அதை நீங்க பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 68:5 தாவீதுடைய சங்கீதம், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஃபாதர் டு த ஃபாதர்லெஸ், டிஃபெண்டர் ஆஃப் விடோஸ் இருக்குது. அந்த சங்கீதம் 10:14 சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்றாரு. ஆர்ஃபன்ஸ் என்றாரு, டிஃபெண்டர் ஆஃப் ஆர்ஃபன்ஸ். தாய் தகப்பனில்லாத பிள்ளைகளுக்கு அன்பு, தாயிட்ட கிடைக்காத அன்பு, தகப்பன்கிட்ட கிடைக்காத அன்பை நீ செலுத்துன்றார். இதான் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது. நான் அன்பு செலுத்துறேன்ல, அது இல்ல, நீ அன்பு செலுத்துறது. நான் யாருக்கு சொல்றனோ, நான் யாரு பாத்திரவான்றானோ அவங்களுக்கு என்னுடைய அன்பை செலுத்துன்றார். அது யாருன்னா இவங்கதான். சங்கீதம் 113:7-8 வசனங்கள்ல இப்படியாக பார்க்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சிறியவன்னா புவர், தூசியில கிடக்கிற தூசி மாதிரி, அதாவது தூசி, அந்த தூசி மாதிரி மண்ணோடு மண்ணாக இருக்கிற அப்படிப்பட்ட புவர் பீப்புளுக்கு தூக்கி விடுகிறேன் நான் என்றார். அப்படின்னா தான் அங்க நான் அன்பு செலுத்துறேன், அதை நீ செய்கின்றார் நம்மகிட்ட. எளியவனை அப்படின்னா தேவையில இருக்கிறவங்களை, குப்பை மாதிரி எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு யாராலையும் எந்த விதமான ஆதரவும் இராதபடி இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஆதரவா இருன்றார். புவர் அண்ட் நீடி பீப்புளுக்கு அவங்களை எப்படி உயர்த்துறாராம், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதினா பிரின்சஸ் அண்ட் பிரின்சஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் பீப்புள். ராஜாக்களா இருக்கிறவங்க அவரு சில பேர் ராஜாக்களாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்டவர் அவங்களோட நான் உட்கார பண்ணுவேன்றாரு, அவங்களை உயர்த்தி. இதே 1 சாமுவேல் 2:8 வசனத்துல பாக்குறோம். அவர் சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அவங்கள நான் உயர்த்துவேன்றார். அவருடைய பார்வை, அவருடைய யார் மேல இருக்குதுன்றத சொல்றாரு அவரு. அவருடைய உள்ளம், அவருடைய இருதயம் எல்லாம் இவங்க மேலதான் இருக்குது. இவங்களுக்கு அன்பு செலுத்துறது யாருன்ற 14:12-14 வசனம் ஏற்கனவே பல முறை நம்ம அதை பார்த்திருக்கிறோம். நீ விருந்து பண்ணும்போது உன் பக்கத்து வீட்டுக்காரங்களையோ வசதியா அவங்களையோ கூப்பிடாத, சொந்த பந்தம்னு சொல்லி குருடர், ஊனர், சப்பானிகள் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து கொடு. நீ எந்த விருந்து பண்ணாலும் சரி, பகல் விருந்தாலும் சரி, ராவுல விருந்து கொடுத்தா, இரவுல விருந்து கொடுத்தாலும், நீ லஞ்சு கொடுத்தாலும், நீ டின்னர் கொடுத்தாலும், இப்படிப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடு. திருப்பி தர முடியாதவங்களுக்கு நீ போய் கொடு. ஏன்னா அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்தேன்னா நான் உனக்கு அதை செய்வேன்றாரு. அதைத்தான் சொல்லிட்டே வர்றாரு. மத்தேயு 25:35-36 பாக்குறோம். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். இவரைத்தான் ஏழைகள் கொடுக்கிறது எனக்கு கொடுக்கறதுன்றார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீ கொடுக்கிறது அது எனக்கு கொடுக்கறதுன்றது. அப்ப 40வது வசனம் சொல்றாரு, பரலோகத்தை என்ன நடக்கும்னு. அதுக்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இவங்களுக்கெல்லாம் யார் கொடுப்பான்றார், அவங்களுக்காக ஏங்குறார். இப்படிப்பட்டவங்களுக்கு யார் கொடுப்பா? யாருமே இல்லை. இவங்களுக்கு அன்பை செலுத்துன்றார். ஏன்னா நம்ம பார்த்திருக்கிறோம் 1 யோவான் 3:18 உன்னுடைய நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல கிரியினாலே அன்பு செலுத்து அப்படின்ற. நம்ம அன்பு வெறுமனே நான் வாயினால சொல்லிட்டு இருக்காத நான் அன்பா இருப்பேன்னு சொல்லி, அந்த அன்பை செயல்படுத்துன்றாரு.
அது செயல்படுத்தி செயல் மூலமாக அது வெளிப்படட்டும்ன்றார். இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுன்றாரு. லூக்கா 4:18-19 பாக்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, யாருக்காம்? தரித்திரருக்கு, ஏழை ஜனங்களுக்கு போய் அவங்களுக்கு சுவிசேஷம் நல்ல செய்தி சொல்லணும்ன்றாரு. ஹோப்லெஸ் பீப்புளுக்கு ஹோப்பு கொடுக்கணும். நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு நம்பிக்கை, ஏசு இருக்கிறாருங்க, ஏசு இருக்கிறார், அவங்களுக்கு போய் அதான் நற்செய்தி. ரட்சகர் இருக்கிறார், உங்களை விடுவிக்கும்படி, உங்க தரித்திரத்திலிருந்து, உங்க கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவித்து, உங்களை வியாதியிலிருந்து உங்களை விடுவித்து, உங்களை தூக்கி விடுகிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அதுதான் நற்செய்தி. கர்த்தருடைய ஆவியானவர் அது மேல இருக்கிறார். அனாயிட்டிங், நம்முடைய அனாயிட்டிங் என்னன்னு சொல்றாருன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அவர் எதுக்கு வாஞ்சிக்கிறாருன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். ரொம்ப சோர்ந்து போய் உடைஞ்சு போய் இருப்பாங்க. நிறைய நேரங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெபிக்க வரவங்க அவங்க கண்ணீர் விடும்போது நம்மளுக்கு ரெண்டு விதத்தை காமிப்பாரு. ஒண்ணு லௌகிக துக்கம், இன்னொன்னு தேவ துக்கம். லௌகிக துக்கம்ன்றது அவங்க மாம்சத்துல செல்ஃப் சிம்பத்தியில கண்ணீர் வடிப்பாங்க, அதை ஆண்டவர் பெருசா பார்க்க மாட்டார். ஆனா தேவ துக்கம் இருக்குது, தேவனுடைய பார்வையில பார்த்து துக்கப்படுறதுன்னு இருக்குது. அதான் நான் சொன்னேன், மாம்சீகத்துல ஃபீல் பண்றது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாடி ஆராதிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அழுவாங்கன்னா நிறைய பேர் செல்ஃப் சிம்பத்தியில அழுவாங்க. செல்ஃப் கன்சர்ன், செல்ஃப் சென்டர்ட், அது சுயநலம், சுய பச்சாதாப கண்ணீர். அதை ஆண்டவர் ஒரு நாளும் கன்சிடர் பண்ண மாட்டார். கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல தேடி, இப்படியெல்லாம் தான் தேடுறாரு. நீ எப்படி தேடணும்? தேடுங்கள் கண்டடைவீர்கள்னார் லூக்கால. ஆனா எரேமியால தேட வேண்டிய விதத்துல தேடும் போது என்னை நீ கண்டடைவாயின்றார். அவரைத்தான் சொல்றாரு, தேடுங்கள் கண்டனை, அவரைத்தான் சொல்றாரு. தேட வேண்டிய விதத்துல இப்படித்தான் தேடணும்ன்றார். இதுதான், திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு சர்ச். என்னை தேடுறது எப்படின்னா, இப்படி வந்தாதான் நீ பார்க்க முடியும்ன்றார். அப்ப நான் ஆண்டவரை அறிவேன், ஐ நோ அபவுட் மை காட்னு சொல்ல முடியாது. இல்ல, இது ஒரு அனுபவம். இட்ஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ். நீங்க ஏதோ பாடி ஆராதிக்கிறது ஒரு ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஏதோ திறமையை காமிக்கிறது கிடையாது. நாடகத்துலதான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த அந்த ஸ்டேஜ்ல அவங்க நடிச்சு காமிப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது ஒரு இதெல்லாம் திறமையெல்லாம் கிடையாது. இதுல ஜபம்ன்றது, உபவாசம்ன்றதெல்லாம் ஏதோ திறமை கிடையாது, சாதனை கிடையாது. அது உறவு, அது ஒரு அனுபவம், ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு. அதனாலதான் நீ நீ ஜபிக்கும் போது அந்தரங்கமா இருக்கட்டும்ன்றாரு, நீ உபவாசிக்கிறது அந்தரங்கமா இருக்கட்டும்ன்றாரு, நீ கொடுக்கறது அந்தரங்கமா இருக்கட்டும். அது வெளியே, அதை வெளியே தர்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, திறமை கிடையாது. அது உறவு, உனக்கும் எனக்கும் உள்ள உறவுன்றார். அதான் சொல்றாரு, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்ப நொறுங்கி போய் கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு தேவ துக்கமாக இருக்கணும். அது லௌகிக துக்கமா இருக்கக்கூடாது. நிறைய பேர் மாம்சத்துல என்ன பண்ணுவாங்க, என் கூட இருந்தவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் ஏன் கஷ்டப்படுறேன்னுவாங்க. இவங்க கர்த்தரை, இவங்க எவ்வளவு பைபிள் படிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இருக்காது. போதுமான அளவு பைபிள் வாசிப்பு இருக்காது, போதுமான அளவு ஜெபம் இருக்காது, உபவாசம்ன்றதே இல்லாம இருக்கும். அப்படி எந்த விதத்திலையும் ஆண்டவரை தேடாம, ஆண்டவரை நீ ஆசீர்வதிக்கல பாருங்க, என் கூட இருப்பெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் மட்டும்தாங்க கஷ்டப்படுறேன் என் குடும்பத்துல என்னாங்கன்னா அது சுய பச்சாதாபம். அப்படி இல்லை, உண்மையாவே நொறுங்கி போய் கிடப்பாங்க. ஒரு பெரிய இழப்பு இருந்திருக்கும், திரும்பி பெற முடியாத ஒரு இழப்பா இருக்கும். அந்த ஒரு மகா பெரிய இழப்ப அவங்களால தாங்க முடியாது. அப்ப ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடந்ததுன்னு அவங்களால தாங்க முடியாத ஒரு துக்கமா இருக்கும். அப்படிப்பட்டவங்களை நம்ம ஆற்றி தேற்றுறதுதான் ஊழியம். அங்க அன்பு, ஆண்டவருடைய அன்பு அங்க வெளிப்படுத்துறோம். ஆண்டவர் இயேசு என்ன பேசுவாரோ அதை போய் நம்ம அவங்கள்ட்ட பேசணும். இறுதிய நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். நிறைய பேருடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், ஒரு டெலிவரன்ஸ் இல்லாம இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை வாழ முடியாதபடி இருப்பாங்க.
அவங்களுக்கு போய் நம்ம பேசும்போது அவங்க விடுதலையாவாங்க. குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டர்களை விடுதலையாக்கவும். நிறைய பேர் பிளைண்டா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல எதை பார்க்கணும் அதை பார்க்காம இருப்பாங்க. நல்ல மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நல்ல வேலை இல்லைங்க, என் குடும்பத்தை நடத்தி சிரமமா இருக்கு, எனக்கு அப்படி சொல்லி எனக்கு வருமானம் இல்லை, இந்த வேலையில இவ்வளவுதான் வருது, இதை வச்சுட்டு என்னத்தை பண்ண முடியும், நான் என்ன பண்றது, அப்படி கஷ்டமா இருக்குன்னுவாங்க. ஆனா மனைவியும் பிள்ளைகள் நல்ல கேரக்டர் இருப்பாங்க. மனைவிக்கு நல்ல கேரக்டர் இருக்கும், பிள்ளைகள் நல்ல கேரக்டர் இருக்கும். அதை பார்க்க மாட்டாங்க. பாவத்துக்கு பாதையில செல்லாதபடிக்கு நல்ல ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதை பார்க்க மாட்டாங்க. அடுத்தது நல்ல சுகத்தோட இருப்பாங்க. அதை பார்க்க மாட்டாங்க. எது இல்லை, ஒரு மெட்டீரியல் பிளெஸிங்காக, உலக பிரகாரமா கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக அதை கர்த்தருக்கு லேசான காரியம் அது கொடுப்பாரு. ஆனா அந்த ஃபெய்த்துக்குள்ள போகாம, ஏன்னா ஃபெய்த்துக்குள்ள போனா வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிச்சாங்கன்னா விசுவாசம் வரும். அதுக்குள்ள போகாம இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, போய் உட்கார்ந்து ஜெபத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கிறது. ஆண்டவரே நான் அப்படி இருக்கிறேன், ஆண்டவரே. பைபிளை வாசித்தா ஆண்டவர் அது ரூட்டை காமிப்பார். அதுதான் இதெல்லாம் காமிக்கிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டுன்றார். அப்ப நம்மளை யாருக்கு காமிக்கிறார்னா, இல்லாதவர்களுக்கு நீ போய் குடு, பேசு அப்படின்றார். ஏசாயா 61 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். இதைத்தான் அங்க நம்ம இப்ப பார்த்தோம். இறுதியும் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துல கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். அனுகிரக வருஷம், நீதியை சரிக்கட்டும் நாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுகிரக வருஷம்னா நமக்கு ஆசீர்வாதம் எப்ப, அதுதான் அனுகிரக வருஷம்ன்றது. நீதியை சரிக்கட்டும் நாள்னா நம்மளை இதுவரைக்கும் கஷ்டப்படுத்தினவங்களுக்கு நீதியை சரி கட்டுவார். அநியாயமா நம்மளை சிறுமைப்படுத்தினவங்களை அவரை நீதி சரி கட்டுவாதான் சொல்றாரு. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்றதான் சாம்பல்ன்றது. அவங்களுக்கு சிங்காரத்தையும் தான், அவங்களுக்கு ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் செய்வாரு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, இதுவரைக்கும் துயரப்பட்டிருப்பாங்க, துயரத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவரே கொடுப்பாரு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும், இதுவரைக்கும் அவங்க ஒடுங்கி போய், அவங்க ஆவி ஒடுங்கி போயிருக்கும், அவங்க உள்ளமெல்லாம் வாடி போயிருக்கும். அதை என்ன துதியின் உடையாக மாத்துவேன்றாரு. அவரை நீ அனுப்பினார் என்றார். என்ன அர்த்தம்? அந்த ஆவிதான் நமக்குள்ள இருக்கு, கிறிஸ்துவின் ஆவிதான் நமக்குள்ள இருக்குது. நம்ம அதை செய்யணுன்றதான் சொல்றாரு. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்ற நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ரைச்சியஸ் பீப்புளா நிறுத்துவார் அவங்களை. ஏசாயா 42 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தரை அறியாதவங்களுக்கும் கர்த்தர் நியாயம் செய்வார். நம்மளதான் அது உதாரணம். நம்ம நினைப்போம், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகுதான நம்ம எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். சிருஷ்டிக்கும் போதே, சிருஷ்டித்த பிறகு ஒரு ஒரு செடி வைக்கிறீங்க, ஒரு விதையை ஊன்றீங்க. அந்த விதையை ஊனி என்ன பண்றீங்க? ஏதோ ரோஜா செடியோ ஏதோ ஒரு செடியை நீங்க விதையை ஊன்றீங்க, அதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அது வருமா வராதான்னு தெரியாது, அது வந்த முறைதான் தெரியும் அது வளர்ந்துருச்சுன்னு. அது மாதிரி நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் வராரு. ஒரு ஸ்டேஜ் வரும்போதுதான் நம்மளை வெளிப்படுத்துறாரு. அப்பதான் நம்ம ரட்சிப்புல வரோம். யோசித்து பாருங்க, உங்க சின்ன வயசுல உங்களோட தான் நடத்தி இருக்கிறாரு, உங்களை படிக்க வச்சு, உங்களை பாதுகாத்து, உங்களை நடத்தி இருக்கிறார், உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்து உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் நானாக சம்பாதிச்சது, நானா படிச்சேன்லாம் இல்ல, கர்த்தர் நடத்தினாரு. அவர் கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தும், அது வீதியில கேட்க பண்ண மாட்டார். அதை நீங்க பெருசா பார்க்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யறார்ன்றத வெளிப்படையா நீங்க பார்க்க முடியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, சைலண்டா கிரியை செய்வார்ன்றாரு. அவர் நெறிந்த நாளிலே முறியாமலும் மங்கி இருக்கிற திரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார்.
ஏற்கனவே சோர்ந்து போறோம்னா இன்னும் சோர்ந்து போகிற செய்யற மாதிரி பண்ண மாட்டார். வருத்தப்படத்தக்க காரியம், கர்த்தருடைய மறுபடியும் சொல்றேன் நான். சில ஊழியக்காரர்களை பாக்குறேன் நான், சபிக்கிறாங்க. சபிக்கும் போது கஷ்டம். ஜனங்கள் ஏற்கனவே அவங்க சோர்ந்து போயிருக்காங்க, நொந்து போய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம சபிக்க கூடாது. இப்படி இருந்தா அப்புறம் எப்படி, அப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வாலிப பையன் மரிச்சு போயிட்டான் திடீர்னு, காலேஜுக்கு போற பையன். அப்ப அவங்களுக்கு எப்படி பேசுவீங்க அந்த தாய் தகப்பன்ட்ட? காலேஜ் போய்கிட்டு இருக்க பையன், அவனை குறிச்சு எவ்வளவு கனவுகளோட இருப்பாங்க, எவ்வளவு ஒரு ஆசையோட எதிர்பார்ப்போட இருப்பாங்க அந்த பெற்றோர். என் பிள்ளை நாளைக்கு இப்படி வரணும், அப்படி வரணும், இந்த வேலைக்கு போகணும், திருமணம் செய்யணும், அவங்க ஃபேமிலி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் இருப்பாங்க. திடீர்னு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவனால தாங்க முடியாது. ஒரு வாலிப பையனை இழந்த ஒரு பெற்றோருக்கு எப்படிப்பட்ட வார்த்தை நீங்க பேசணும்? அப்ப போய் நீங்க நடந்த விதம் சரியில்லை, அதனாலதான் ஆண்டவர் அவனை அடிச்சிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் ஆண்டவர் அவனை எடுத்துட்டாரு அப்படின்னு அப்படி இருக்கும். அதெல்லாம் சொல்றாரு, நெறிந்த நாணலை முறியாமலும். ஏற்கனவே அது முறிஞ்சு போறோமா, நெறிந்து கிடக்குற நாணல், அதை முறிஞ்சு போயிடக்கூடாது. மங்கி எறிகிற திரியை, அது மங்கி எறிது எப்ப அணையுமோன்ற மாதிரி, அதை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவாருன்னா அந்த நேரத்துல சரியான வார்த்தைகளை பேசணும். அதுக்குன்னு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க கூடாது, தவறான ஒரு நம்பிக்கையை கொடுக்க கூடாது. கர்த்தர் அந்த நேரத்துல நம்மளுக்கு வார்த்தைகளை தருவார். அதுதான் மிகச்சிறந்த ஊழியம். அங்க போய் நீங்க ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியாது, ஏதோ ஒரு பிரசங்கத்தை அங்க எடுத்து நீங்க செய்ய முடியாது, ஏதோ ஒரு பாட்டை பாட முடியாது. ஏன்னா இந்த பிரேயரை ஸ்டார்ட் பண்ணணும் பைபிள் ஸ்டடிக்கு. அப்ப ஒரு பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணா என்ன பாட்டா பாடுறன்றத அவ்வளவு பாட்டை நான் யோசித்து பாக்குறேன். இதுவா இதுவா இதுவா, இந்த பாட்டா இந்த பாட்டை, நீ ஏதோ ஒரு பாட்டை பாடலாம்ல, அது இரலவெண்ட் ஆகிடக்கூடாது. என்னுடைய ஆவியில அது ஒரு ஏவுதலை உண்டாக்கணும். கேட்கிறவங்களுக்கு அவங்க ஆவியில ஒரு ஏவுதலை உண்டாக்கணும். உங்க பர்சனல் பிரேயர்ல அப்படிதான் நீங்க பண்ணணும். ஏதோ ஒரு பாட்டை பாடுவோன்னு பாடக்கூடாது. நீ உட்காந்து ஆண்டவரே நான் என்ன பாட்டை பாடன்றத டங்ஸ்ல பேசிக்கிட்டே கேட்கணும். ஓராபா காபா ராக்காத்தோ லோகோபோ ரிமா காத்தோ ரோகோ சோத்தோ ரிமா காபா லாக்காத்தோ ரோனிமான் டி டங்ஸ்ல பேசணும். நம்மளை மறக்கிறதுக்காக, நம்மளுடைய சுய சிந்தையை விட்டு கடந்து நம்ம ஆவிக்குள்ள போறதுக்கு தான் அந்த டங்ஸ் பேசுறது. அப்படி டங்ஸ் பேசிக்கிட்டே ஆண்டவரே நான் என்ன பாட்டை பாடணும், ஆண்டவரே நான் என்ன பாட்டை பாடணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுக்கு ஒரு பாட்டு வரும், அடுத்து இந்த பாட்டான்னு வரும், அப்புறம் இன்னார் பாடின பாட்டான்லாம் வரும். நம்ம பைபாஸ் பண்ண மாட்டார், நம்மளுக்கு ஹிப்னாட்டிசம் பண்ண மாட்டார். ஆண்டவர் நம்மளை மறக்கடிக்க மாட்டார், நம்ம நல்லா நினைவுல வச்சிருப்பார். அதான் ஆவியோடும் கருத்தோடும்ன்றது. நல்ல மைண்ட் அலர்ட்டா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஆண்டவர் என்ன காமிக்கிறார், எந்த பாட்டை காமிக்கிறாருன்னு. அப்ப நம்ம டிஜிஎஸ் தினகரன் அவர் பாடின பாட்டா, சாரல் நவரோஜி பாடின பாட்டா, நடராஜன் மொழியார் பாடின பாட்டா, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடின பாட்டா, இது என்ன பாட்டு அப்படின்றத நம்மளுக்கு காமிப்பார். அப்ப அதுல இருந்து ஒரு பாட்டை நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்னென்ன பாடல்கள்லாம் நான் சொல்றேன், கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. இதெல்லாம் ஒரு கன்சிலட்டு நேரத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு ஆவியில. நீங்க டங்ஸ் பேசிட்டே இருக்கணும். ஓலா பா காத்தா ரோகோபோ ரிமா கா தோலோ நிமா ஹத்தோ ரோகோபோன்னு. அப்போ உங்களுக்கு காம்பார் ஒரு குறிப்பிட்ட பாட்டு, அந்த பாட்டை பாடும்போதுதான் அவங்க ஆவி நிரம்பும், தேவ பிரசன்னத்தாலே நிரம்பும். அதே மாதிரிதான் ஜெபம் பண்ணணும். நீ கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த பாட்டை கொடுக்குற, அந்த பாட்டை பாடும்போது நான் எப்படி ஜபிக்கணும் ஆண்டவரே, நான் எப்படி ஜபிக்கணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நான் எப்படி என் ஜபத்தை நான் தொடங்கணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும் வாய், ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவரே நான் எப்படி ஜபத்தை தொடங்கணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி தொடங்குவாரு. என்னுடைய நாமங்களை சொல்லி பிரைஸ் பண்ண ஆரம்பின்னுவாரு.
இல்லைன்னா என் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி பிரைஸ் பண்ண ஆரம்பின்வாரு. அது அவரே கொடுப்பார். நிறைய ஏரியாக்கள் இருக்குது. அப்ப அதுல இருந்து ஒரு கொடுப்பாரு. இப்ப சில நேரத்துல என்ன பண்ணுவாருன்னா, நான் செய்த நன்மைகளை சொல்லி நீ நன்றி சொல்ல ஆரம்பின்வார். ஒவ்வொரு நன்மையா சொல்லி நம்ம நன்றி சொல்லுவார். அப்படி சொல்லும் போது நம்ம ஆண்டவர் குறிச்ச நினைவுல வருவோம். அதுதான் தேவ பிரசன்னம்ன்றது. தேவ பிரசன்னம்ன்றது ஆண்டவர் குறித்த நினைவு. அப்ப அந்த நினைவுக்குள்ள வரும்போது தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்துருவோம். அடுத்தடுத்து அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படக்கூடிய ஜெபமாக இருக்கணும். நாம சுயமாக ஜெபிச்சோம்னா நம்மளுக்கு ட்ரையா இருக்கும், ஒரு திருப்தியே கிடைக்காது. ஏதோ ஜெபிச்சிருப்போம், ஜெபிச்சு முடிச்ச பிறகு ஏதோ ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். ஆண்டவர் பேசியிருக்க மாட்டார். அதுல ஆண்டவருடைய பாட்டு இருக்கார். அதுக்கு நம்ம அதிகமாக பிரயாசப்படணும். முதல்ல கொஞ்சம் நேரம் எடுக்கும், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆனாலும் காத்துருங்க. வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருங்க. 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கேன் நான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு அவர் லீடிங் கொடுக்கணும். அவர் எனக்கு இதுக்கு எனக்கு ஆவில ஏகணும், இந்த பாட்டை பாடு அப்படி சொல்லும் போது நீங்க பண்ணணும். அப்படி பழகுனீங்கன்னா நீங்க ஆன் ஸ்டேஜ் நிற்கும் போது அப்பதான் உங்களுக்கு அதோடைய அருமை தெரியும். தனியா இருக்கும்போது தெரியாது, குடும்பமா இருக்கும்போது தெரியாது. ஒரு 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 கூட்டத்துல நின்று நீங்க ஜெபத்தை நடத்தணும் போது அப்பதான் அதோடைய வேல்யூ தெரியும். அப்ப அந்த நேரத்துல இயேசுவே, இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க, ஒரு ஃபேமிலி கேதரிங், ஒரு 20 பேர் 30 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒருவேளை உங்களை கூப்பிட்டா நீங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னாங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும். உங்க ஆவி எப்பயுமே ஸ்பிரிட்ல ரெடியா இருக்கணும். நீங்க ஆவில ரெடியா இருக்கணும். என்ன கொடுத்தாங்கன்னா இப்படி ஜெபத்தை தொடங்கணும். ஆண்டவரே இயேசுவே அப்படின்னீங்கன்னா இந்த பாட்டை வச்சு தொடங்கு, இதுல இந்த சரணம் மட்டும் பாடு, இந்த பல்லவி மட்டும் பாடு, இந்த சரணத்தை பாடு, இந்த பல்லவியை பாடுன்னுவாரு. அதுல கூட எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு சொல்லுவாரு. இப்ப அந்த மாதிரி போகும்போது அவங்க ஆவி தொடப்படும். உடனே அந்த இடத்துல பிரசன்னத்தை கொண்டாந்துருவாரு. அப்ப எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நீ உட்கார்ந்து இருக்கும் போது ரெடி ஆயிட்டே இருக்கணும், எப்போதுமே ரெடியா இருக்கணும். நீ சர்ச்சுக்கு போனாலும் சரி, சர்ச்சில் போயிருக்கணும் எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. திடீர்னு ஒருவேளை உங்களை முன்னாடி கூப்பிட்டு ப்ரே பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். நீங்க ஆன் ஸ்டேஜ் ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, ஸ்டேஜ்ல இருந்து நீங்க கான்கிரிகேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தீங்கனாலும் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்றத யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தா அந்த விஷயத்தை எப்படி சொல்லணும், அந்த பிரசங்கியார் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கார், நீங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி பேசணும், அதை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்க ஸ்பிரிட்ல எப்பொழுதுமே ஆண்டோட கனெக்ஷன்ல இருக்கணும். அப்ப நீங்க என்ன மெச்சூரிட்டி வேணும். இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு ஆவில நொறுங்கி போய் ஒரு பெரிய இழப்பு நிமித்தம், ஒரு நோய் நிமித்தம், ஒரு பிரச்சனை நிமித்தம் நிமிர முடியாதபடிக்கு இருப்பாங்க. நுகத்தடி மாதிரி அவங்களை அமுக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் நம்ம என்ன பேசணுமோ அது அந்த நுகத்தடி உடைச்சு போடுற மாதிரி இருக்கணும். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க ஆவியை தூக்கி நிறுத்துற மாதிரி இருக்கணும். ஒருவேளை சூரிய செடிகளை நிக்கிற இருந்த எலியான்னு வைங்க, சூரிய செடிகளை சோர்ந்து போன எலியாவா இருக்கிறார். அங்க நீங்க போனீங்கன்னா எப்படி ஊழியம் செய்வீங்க? ஏன்னா எலியா சாதாரண ஆள் கிடையாது. எலியா விசுவாச வீரன். அவரை போல விசுவாசத்துல பெரிய அளவு பார்க்க முடியாது. அவரை போல ஆண்டவர் மேலோட வைராக்கியம் உள்ளவரை பார்க்க முடியாது. அவரே சோர்ந்து போயிட்டார். முந்தின நாள் 450 தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரே ஆளா வெட்டி போட்டவரு இயேசபேல்ன்ற ஒரு மனுஷிக்காக ஓடி ஒளிஞ்சு சூரிய செடிகளை நின்று போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்து போடணும்னு இருக்காரு, என் பிதாக்களை போல நல்லவன் இல்லைன்னு இருக்காரு. 1 ராஜாக்கள் 19:4 பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல எப்படி பேசுவீங்க? அவர்கிட்ட போய் ஒரு விசுவாசிட்ட பேசுற மாதிரி பேச முடியாது. ஏன்னா இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நான் இதெல்லாம் ஒரு யானை விழுந்த மாதிரி. அவ்வளவு பெரிய ஆவியில வல்லமை உள்ள ஒரு மனுஷன் கீழே விழுந்துட்டாருன்னா அவரை தூக்கி நிறுத்தினா அந்த வல்லமை உங்களுக்கு வேணும். அங்க அது ஒரு ஏஞ்சல் தான் அந்த மினிஸ்ட்ரி பண்ண முடிஞ்சது. அந்த ஏஞ்சலுக்கு மினிஸ்ட்ரியை உங்களுக்கு தருவார். நீங்க ஆயத்தப்படணும் அதுக்கு.
அதுக்கு அதிகமாக வேதத்தை அதிகமாக நீங்க படிக்கணும். இரவு பகலா வேதத்தை படிச்சீங்கன்னா தான் அப்ப உங்களுக்கு தெரியும். நீங்க கஷ்டப்படும் போது கர்த்தர் உங்களை எப்படி ஆற்றி தேற்றி எப்படி திடப்படுத்தி உங்களை தூக்கி நிறுத்தினாரோ அதே வார்த்தையில் நம்ம சொல்லுவார். அதை எப்பயுமே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கண்ணு முன்னால வச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து பத்தின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. Testimony about Jesus Christ in the spirit of prophecy for others. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார்? இயேசு உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்தார்? எலியா சொன்னீங்கன்னா எலியா தூக்கி எழும்பிடுவார். அதான் நீங்க சொல்லணும் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு அதுதான் அனுபவங்கள். அதனாலதான் பாடுகள் வழியா கொண்டு வரார். இதே மாதிரி நானும் வந்தேன் என்பது அவங்களுக்கு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, முடியல, பயங்கரமான வயிற்று வலி, என்னன்னே தெரியல, எதுனால அந்த வயிற்று வலினே தெரியல. ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் இப்படிப்பட்ட ஒரு வலி வலிக்குதானா எப்படி இருக்கும்? எனக்கு இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொன்னாருன்னா இன்னும் எவ்வளவு இருக்கும்? அப்ப அவர் சரியான மருந்தை தருவார். என் பெயின் என்னென்ன இருக்கு தெரியுதே, அதுதான் அவங்க சொல்றாரு. அதுதான் நம்மளுக்கு வேணும்ன்றாரு. அந்த கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அந்த கஷ்டத்தை கடந்து வந்தாதான் தெரியும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம், பலியிடுவதை பார்க்கிலும் நீதி நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம்ன்றார். ரிச்சுவலா இருக்கிறத பத்தி சொல்றாரு. நான் ரிச்சுவலா கரெக்ட் டைமுக்கு நான் போயிடுவேனாக்கும், இந்த சர்வீஸ்க்கு போயிடுவேனாக்கும். இத்தனை சர்வீஸ் இருக்காங்க, இத்தனை ஆராதனைகள் இருக்குது, அதுல எத்தனாவது சர்வீஸ்க்கு நான் மழையானாலும் வெயிலானாலும் நான் போயிடுவேனாக்கும். நான் கரெக்டா நான் ஃபாஸ்டிங் இத்தனை நாள் இருந்துருவேன். நான் வாரத்துல நான் காலையில் இத்தனை மணிக்கு ஜெபத்துல உட்காந்துருவேன். இவ்வளவு நேரம் நான் பாட்டு பாடியா துதிப்பேன், ஆராதிப்பேன், இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளவு அதிகாரங்கள் படிப்பேன், எல்லாம் பண்ண ஆனா அதன்படி நடக்கலையே, அன்பு வெளிப்படலையே என்றார். அதான் சொல்றார், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மோர் தேன் தட் ரிச்சுவல் திங்ஸ். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்றார். பலியே அல்ல, இதெல்லாம் பலினா ரிச்சுவல், சம்பிரதாயமா சடங்காச்சாரமா செய்யற காரியங்களை சொல்றாரு. இரக்கத்தை பண்ணையா, இறக்கப்பட்ட யாருக்காவது தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு விரும்புகிறேன். என்ன அறிந்து வைத்திருக்கிறாயா? இவ்வளவு பண்ணியே நான் யார்? நீ வணங்குகிற தெய்வம் நான் யார்? இதுதான் ஜனங்க கேட்பாங்க நம்மள்ட்ட. இயேசுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். என்கிட்ட கேட்டார் ஒருத்தர், ஒரு பிரபலமான பேச்சாளர். அவர் எனக்கும் இயேசுவை பத்தி தெரியும், நீங்க இயேசு எப்படி கண்டீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு வேலை வரும் நமக்கு. அதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். 1 சாமுவேல் 15:22 வசனத்துல பாக்குறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேலானது. ஆண்டவர் சொல்ற மாதிரி நடக்கிறது, ஆண்டவர் சொல்றதை கேட்கிறது. ஏன்னா நம்ம பாக்குறோம், சின்ன சாமுவேல் 5 வயசு சாமுவேல், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அது வெறுமனே ஏதோ ஸ்பீக் லெட் மீ ஹியர் அப்படி இல்லை, ஐ வில் ஒபே, அதன்படி நடக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க தான் பேசுவாரு. யார்கிட்ட பேசுவாரு? ஏன் ஹார்டா இருக்கு ஆண்டவர் பேசுறதை கேட்கறதுன்னா, ஆண்டவர் பேசுற மாதிரி நடக்கிறவங்கள்ட்ட தான் ஆண்டவர் பேசுவார். அதுல தியாகம் இருக்கும், அர்ப்பணிப்பு இருக்கும். முழுமையாக நம்ம அந்த நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனா கஷ்டமான ஒரு குடும்பம் நம்மளை பார்க்க வரும், ஜெபிக்கிறதுக்காக வருவாங்க. அந்த நேரம் நமக்கு பிசிக்கலா ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னுவாரு. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பார்த்தியான்னு அதை செய்யணும். நான் சில காரியங்கள் எனக்கு என்ன சொல்றது, என் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏர்லி மார்னிங் அங்க ஒரு 1/2 hour டைம் தான். அந்த 1/2 hourக்குள்ள நீங்க உள்ள போயிடணும். 8:30 to 9 உள்ள போயிடணும். 9 o'clock மேல போனீங்கன்னா நீங்க வேலை பார்த்தாலும் அது லீவுன்னு தான் கன்சிடர் பண்ணப்படும். அதுவும் ஒரு டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருந்தீங்கன்னா நீங்க மேல இருக்கிற அதிகாரிகளை சந்திச்சாகணும். உங்களை வீட்டுக்கு போன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பற்ற முறையில நடந்தீங்க.
அந்த அதிகாலை வேலையில அந்த சென்னையில அந்த குறிப்பிட்ட இடத்த பார்த்தீங்கன்னா அதிகமான கூட்டம் இருக்கும் ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு. நான் ஒர்க் பண்ண அந்த ஆர்கனைசேஷன் பக்கத்துல பிளைண்ட் பீப்புள் அநேகம் பேர் படிக்கிற ஒரு மியூசிக் காலேஜ். அங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பீப்புள் தான், குருடர்கள் தான் இருப்பாங்க. அவங்க பாட்டு பாடுறது கத்துக்குவாங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கத்துக்க வருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அவங்க ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது, யாராவது அவங்க உதவி செய்யணும். ஒரு நாள் நான் அப்படி போயிட்டேன், நான் போய் கிராஸ் பண்ண போறேன், அண்ணன் 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 கூப்பிடுறாங்க. ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க, என்னை கிராஸ் பண்ணி விடுங்க எங்களன்றாங்க. நான் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இவங்களை நான் கொண்டு போய் நான் உங்களுடைய காலேஜ் மியூசிக் காலேஜில் விட்டுட்டு அதன் பிறகு நான் அந்த ஆர்கனைசேஷன் போனேன்னா எனக்கு வேலை போயிடும். அப்ப நான் ரசிக்கப்படவும் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, கைடன்ஸ் கிடையாது. அப்ப நான் யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்னா வேலையா இவங்களான்ட்டு. சரி இவங்க தான், இதுதான் மேலான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் சொல்லி விட முடியல. அந்த நேரத்துல இவங்களை கூட்டு போங்கன்னு சொல்ல முடியல. அந்த நேரம் நான் தான் கொண்டு போனன்ற மாதிரி சூழ்நிலை. ஸோ அவங்கள நான் ஹெல்ப் பண்ணி கிராஸ் பண்ணி கொண்டு போய் அந்த காலேஜில் விட்டுட்டு வந்தேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், இன்னைக்கு வேலையில இருந்து என்னை தூக்கிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்றதெல்லாம் உள்ள போனேன். ஆனா பாத்தீங்கன்னா யாருமே அதை பத்தி கேட்கவே இல்லை. நான் போனேன், நான் வந்து அட்டண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டேன், உள்ள போனேன், ஒண்ணுமே யாருமே கேட்கல. இன்னும் கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப இயேசு என்னோட தான் இருந்திருக்காரு, எனக்கு தெரியாம இருந்திருக்குது. அடுத்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா லேட்டர் லைஃப் இது ஊழியத்துக்கெல்லாம் வந்துட்டேன். ஒரு நாள் மத்தியானம் நல்லா உச்சி வெயில், ஒரு பிஸி ரோட்டை நான் கிராஸ் பண்ண போறேன். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதெல்லாம் ஒருத்தர் பேசுறாரு, ப்ரே பண்ணணும்ன்றாரு. நான் அப்ப வந்து நான் சொல்றேன், நான் இப்ப வீட்டுக்கு தான் வரப்போறேன். அப்ப நான் சொல்றேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன், சாயங்காலமா ஒரு 7 மணி போல பண்ணுங்க, ஏன்னா எனக்கு கன்வீனியன்டா இருக்கும். சாயங்காலம் 7 மணினா எனக்கு கன்வீனியன்டா இருக்குங்க சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசின்றார், இஸ் அ ப்ராஃபட் என்றார். அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் 7 வருஷமாக அவன் சிறைப்பட்டு இருக்கிறான். அவனுக்கு இப்ப இம்மீடியட் டெலிவரன்ஸ் வேணும், உடனடியாக அவனுக்கு ஒரு விடுதலை வேணும், அதுக்காக அவனுக்கு போன்ல இருக்கிறான் அப்படின்னாரு. இப்பவே அவனுக்கு சொல்லு, நான் தானே தீர்க்கதரிசி, நீயா தீர்க்க தரிசனம் சொல்ல போற, நான் உன்கிட்ட பேசுறேன், நீ அவனுக்கு சொல்லு அப்படின்னாரு. நான் அப்படியே நான் ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டு ஆண்டவர் சொல்ல சொன்னேன். நான் 7 வருஷமா சிறைப்பட்ட வாழ்க்கை, அவ்வளவுதான். எப்ப சிறை முழுமையான சிறைக்குள்ள போறான்னு தெரியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இந்த 7 வருஷமாக, அப்ப இதையும் சொல்றேன், அவர் பேரையும் சொல்றேன், உங்க பேர் என்ன பேர், நீங்க ஒரு ப்ராஃபட் ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆண்டவர் தான் பேசுறார் அப்படின்றதுக்கான அடையாளம். உங்க பேர் என்ன பேரு, யூ ஆர் அ ப்ராஃபட், நீ ஒரு தீர்க்கதரிசி. நீங்க 7 வருஷமாக அடைபட்ட வாசல், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இத்தனை வருஷம் கிடைக்காத விடுதலை, மிகுந்த போராட்டத்தின் மேல் போராட்டம், அதுல இருந்து விடுதலை கிடைக்காம இருந்து இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அப்ப இதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போதுதான் விடுதலை கிடையாது, அது நம்ம கண்ணால பாக்குற விடுதலை, பிசிக்கல் டெலிவரன்ஸ். எப்ப தீர்க்க தரிசனம் வருதோ அப்ப நம்ம ஆவியில விடுதலை ஆயிரும். அந்த மூமெண்ட், அதான் ப்ராபசியுடைய மேன்மை. அந்த மூமெண்ட்ல நம்ம ரிலீஸ் ஆயிரும், நம்ம கட்டுகள்ல அருந்து விழுந்துடும். நொறுங்கி போயிருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய அந்த அன்பு வெளிப்பற்றும். அவருக்கு எப்படி யோசித்து பாருங்க, அந்த மூமெண்ட் அவர் மறப்பாரா? இன்னொரு ஸ்டேட்ல உள்ளவர் வீட்டுக்கே வந்துட்டார், வீட்டுக்கு இங்க சென்னைக்கே வந்து பார்க்க வந்துட்டார். எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையான்ட்டு தீர்க்கதரிசிகள் அவசியம். நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு இதை உங்களோட நான் இவ்வளவுதான் ஷேர் பண்றேன்னா, இது எல்லாத்தையும் உங்களுக்கு தியானிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னா, நீங்கெல்லாம் அப்படி எழுப்பி வரணும்ன்றதுதான் தீர்க்கதரிசிகள் அவசியம். இன்னைக்கு நீங்க வந்து ஜென்ரலா ஒரு ப்ராஃபஸி சொல்லிடலாம்,
அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னோட கர்த்தர் பேச மாட்டாரா இந்த காரியத்தை குறித்து? இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகாதா? இன்னைக்கு எனக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டாகாதா? இதை குறித்து கர்த்தர் பேச மாட்டாரா அப்படின்னு இருக்கும். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதா? எனக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகுமா? இப்படி மீனிங்லெஸ் பர்பஸ்லெஸ் ஆகிருமா என் வாழ்க்கை? இப்படி நான் வீணா போயிருமா என் வாழ்க்கை? இப்படியே ஃபேட் அவுட் ஆயிருவேனோ அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான வார்த்தை அதான் தீர்க்கதரிசன வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், thus saith the Lordன்னு சொல்லணும். அதுக்கு தீர்க்கதரிசிகள் அவசியம். நாம சுயமாக யோசித்து அன்பு செலுத்துவது என்பது மனித அன்பு. அதில் கர்த்தருக்கு பங்கு இல்லை. கர்த்தர் சொல்லி அன்பு செலுத்துவது என்பது தேவ அன்பு. ஆண்டவர் சொல்லி நம்ம அந்த காரியத்தை செய்யும் போதுதான் அங்க தேவ அன்பு வெளிப்படும். நாம அன்பு செலுத்துறோம். அது வெறும் செல்ஃப், சுயம், அது கிடையாது. கம் டு மீன்றாரு. டு whom you have to show your love, that is my love. ஏன்டவா யாருக்கு அன்பு செலுத்தணும், எப்படி செலுத்தணும் நான் சொல்றேன். கஷ்டமா இருக்கும் சில காரியங்கள். எனக்கும் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு பொருள் எனக்கு மிகவும் பயன்படுற ஒரு பொருள், ஃபியூச்சர்ல எனக்கு அவசியம். அந்த பொருள் என் ஊழியத்துக்கு அவசியம். அதை கொடுன்றார். அப்ப நான் போராடுறேன் எனக்குள்ள. அப்ப இது எப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு யூஸ் ஆகக்கூடியது, எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது, அவசியமானது. டிசைர் வேற, நீடு வேற, நெசசிட்டி வேற. நீங்க ஆசைப்படுறது வேற, அது இல்லாம இருந்துடலாம். நீடுனா தேவை, நெசசிட்டின்றது அத்தியாவசியமானது. அப்படிப்பட்ட அத்தியாவசியமான ஒரு பொருளை நீ கொடுன்ற. நான் போராடுறேன் நான். ஏன்னா ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அது என் மூலமா தான் வெளிப்படுத்தணும்னு. வேற யார் மூலமாவும் அதை அவர் பண்ணலாம், ஆனா நான் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். அப்ப நான் அதை யோசித்து பாக்குறேன். நான் கஷ்டமான நேரத்துல அதை வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டேன்றதை யோசித்து பாக்குறேன். அந்த பொருளை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில அதை ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தார். ஆனா அது எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில எவ்வளவு காலம் காத்திருந்து அதை நான் பெற்றுக்கொண்டேன்றதை நான் நினைச்சு பாக்குறேன். அப்ப அந்த கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவருடைய அன்பை அவங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அடிக்கடி ஒருத்தர் வெளிநாட்டுல ஒருத்தர் போன் பண்ணுவாரு, எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னுவாரு. இப்ப நான் ப்ரே பண்ணி ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ எல்லா ப்ராஃபஸையும் சொல்லுவேன். அப்பப்ப போன் பண்ணுவாரு, நான் ப்ரே பண்ணி சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு இது ஒரு சமாதானம் இல்லாம இருந்தது. ஏன்னா எப்பயுமே நான் யாருக்கு ப்ராஃபஸி சொன்னாலும் அவங்களுக்கும் கர்த்தருக்குள்ள உறவு என்னன்றது ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு. வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தே ஹாவ் வித் ஹிம். அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு என்னன்றத ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார். அதன்படிதான் நான் அவங்களுக்காக ஜெபிப்பேன். உங்களுக்காக ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணி அந்த ரெவலேஷனை வாங்கி அவங்களுக்கு ப்ராஃபஸி சொல்லுவேன். ஆனா இவருக்கு நான் சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு சமாதானம் கிடையாது. அப்ப இவர் ஆண்டவரை இவர் தேடல, வெறுமன ஒரு ப்ராஃபஸிக்காக தான் எனக்கு இவர் போன் பண்றாரு அப்பப்ப. இது எப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. எப்படி நீங்க திடீர்னு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து ஆசைக்கு சாப்பிட்டுக்கிறது, இல்லை ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுக்கிறது. இன்னும் சொல்ல போனா நான் கோழி இறக வச்சு இந்த காதுல குடைவாங்க. இந்த கிராமங்கள்ல கோழி இறகு எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஈரப்படுத்தி அதை அப்படியே காதுல வச்சு சுகமா குடைஞ்சுக்குவாங்க. அது மாதிரி இவர் கேட்கிறார் அப்படின்றத நான் உணர்ந்தேன். என் ஆவியில நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அவர் போன் பண்ணும்போது நேரடியாவே சொல்லிட்டேன், ப்ராஃபஸியை என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ணாதீங்க பிரதர். ஐ எம் நாட் த ப்ராஃபட். ஜீசஸ் இஸ் த ப்ராஃபட். The God who created you is a prophet. உங்கள் சிருஷ்டித்த தெய்வம் பேசுறது. அதை நீங்க சீப்பா நினைக்கிறீங்க. இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்க. உங்க வெளிநாட்டு பணத்தை நம்பி நான் கிடையாது பிரதர், நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அவர் ஃபாரின்ல இருந்து பண்றதுனால அவர் எனக்கு நான் காணிக்கைக்காக நான் பண்ணுவேன்னு நினைச்சிட்டாரு.
நான் அதுக்கு அடிமையாகிறவன் கிடையாது பிரதர்ன்ட்டு. இனிமே ஃபோன் பண்ணாதீங்கன்ட்டு பல முறை அதுக்கு பண்ணாரு, எடுக்கவே இல்லை நான். ஆனா அவர் இயேசுவை பார்க்கணும், அவர் இயேசுவோட நெருங்கணும். அதுதான் ஊழியம். நம்ம ஜெபிக்கிறதா இருக்கட்டும், பிரசங்கம் பண்றதா இருக்கட்டும், கவுன்சில் பண்றதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க ஆண்டவரோட நெருங்கணும். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வேலை, கடமை, ஊழியக்காரனுடைய கடமை. அவங்க ஆண்டவரோடு கூட இணையணும். அதுக்கு நம்ம ஒரு பிரிட்ஜ், பாலம், அவ்வளவுதான். அதை சீப்பா அவங்க இடம் போடக்கூடாது. அவர் சீப்பா இடம் போட்டார் ஆண்டவரை. இன்னொரு சமயம் இன்னொரு பிரதர் அதே மாதிரி பண்ணாரு. அப்பப்போ போன் பண்ணுவாரு. பிரதர், நீங்க சோஃபால படுத்திருக்கீங்களா, ஆனா உங்க காலை தூக்கி மேல வச்சிருக்கீங்களா, உங்க செல்போன் ஆன்ல இருக்குது, உங்க லேப்டாப் ஆன்ல இருக்கு, உங்க டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, இவ்வளவு வச்சுக்கிட்டே என்கிட்ட அப்படியே நீங்க ப்ரே பண்ணுன்னு சொல்றீங்களே, இது சரியானு கேட்டேன். இதெல்லாம ஆண்டவர் காமிப்பாருனாரு. ஆண்டவர் எல்லாரும் தான் காமிப்பாரு. உன் இருதயத்தில் உள்ளதை காரியத்தை காமிக்கும் போதெல்லாம் என்ன லேசான காரியம். அப்படி ஆண்டவரை மலிவா நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தேட வேண்டிய விதத்துல அவங்களை தேட வைப்பார். அந்த மாதிரி ஆட்களுக்கு ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துற. அதான் சொல்றாங்க, யாருக்கு அவர் அன்பை வெளிப்படுத்தணுமோ அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். முதல்ல ரட்சிக்கப்படணும், அடுத்து அபிஷேகிக்கப்படணும், பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்படணும், அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தை பெறணும், அதுக்கு அடுத்து ப்ராஃபஸி சொல்ற லெவலுக்கு போகணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் குரோத்ன்றது, ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி அவசியம். இதுல எந்த ஏரியால அவங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க ரட்சிப்புக்கு முன்னாடி இருக்காங்களா, இல்ல ரட்சிக்கப்பட்டாங்க இன்னும் அபிஷேகத்துக்குள்ள வரல அப்படி இருக்காங்களா, இல்ல அபிஷேகிக்கப்பட்டாங்க ஆனா அந்நிய பாஷை இருந்து சரளமாக இன்னும் பேச முடியாம இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். எந்த லெவல்ல இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கு ஏற்ற விதத்துல நம்மள ஊழியம் செய்ய வைப்பார் ஆண்டவர். மீக 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நியாயம் செய், இரக்கம் செய்ய, மனத்தாழ்மையா இரு. இதை இப்படி இருக்கிறது இல்லாம வேற என்னத்தை நான் கர்த்தரோட கேட்கிறேன்றார். நமக்கு நல்லது சொல்றார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனம், பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை எல்லாம் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நீங்க ரிச்சுவலாகிறதோட ஒருத்தர் பாவியா இருந்தாதான் அவனை மனம் திரும்புறதுக்காக போய் அவனுக்கு என்னை பத்தி சொல்லி, ரட்சிப்பை பத்தி சொல்லி அவனை என்னென்ன நடத்துன்றார். பலியில இரக்கத்தை, நீ மத்தவங்களுக்கு இரக்கம் காமிக்கிறது தான் நான் விரும்புறேன்றார். நியாயப்பிரமாணம் முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டுன்னு யாக்கோபுல பாக்குறோம். நியாயப்பிரமாணம் பண்ணி நடக்கிறேன் அப்படி இல்லை. நீ மத்தவங்களுக்கு கொடு, அன்பை கொடு, அன்பை வெளிப்படுத்து, அதன் பிறகு என் இடத்துல வாழ்றார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அதான் சொல்றார், பலியில இரக்கத்தை விரும்புகிறேன் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். இரக்கம் பாராட்டணும். கர்த்தர் தான் இரக்கப்படுறவர். அவர் யார் மேல இரக்கமா இருக்காரோ அவர் மேல நம்ம இரக்கமா இருக்கணும். அவர் யார் மேல கிருபையா இருக்காரோ நம்ம அவங்க மேல கிருபையா இருக்கணும். சுயமாக நாம இறக்கப்படுறதோ இறங்கி போறதோ கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு திருமண வீட்டுல ஒரு பிரபலமான ஊழியக்காரர் வீட்டு திருமணம், அது அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டு திருமணம், அது அவர் இருக்கிறாரு. அதனால எல்லா ஊழியக்காரெல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ ஒருத்தரை ரொம்ப பெருசா சொல்றாங்க, இவரை இவருக்கு ஒரு பார்ட் கொடுங்க அந்த மேடையில அப்படின்ட்டு. சரி, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இன்னொரு பிரபலமான ஊழியக்கார பேர் சொன்னாங்க, அவரோட இவர் ரொம்ப க்ளோஸா இருக்கும்ட்டு. சரிங்க, இவர் சரி பேசுங்கன்னா அந்த திருமண வீட்டுல பேசாத வார்த்தைகளை அவர் பேசினாரு. அங்க அவ்வளவு கேமரால ரெக்கார்ட் ஆச்சு. அது அங்க எல்லாம் 2-3 கேமரால ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய வெட்டிங். அது இருந்தும் ஞானமில்லாத பேச்சு. இந்த ஊழியக்காரருக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்த ஊழியக்காரருக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. ஏன் தான் கொடுத்தோம். அப்ப நம்ம ஆவி நமக்கு அடங்கி இருக்கணும். எந்த இடத்துல பேசுறோம்,
ஒரு கல்யாண வீட்டுல போய் நின்றுட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அங்க பலதரப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. எல்லாருமே விசுவாசிகளா இருக்க மாட்டாங்க. அங்க பலதரப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. அங்க போய் நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருக்க கூடாது. அங்க போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, பெரிய பாட்டை பாடிக்கிட்டு இருக்க கூடாது. புதுசா ரசிக்கப்பட்டு புதுசா ஊழியத்துக்கு வரவங்க எல்லாம் அந்த என்தூசியாஸ்டிக் என்ன பண்ணுவாங்க, இந்த காரியம் பண்ணுவாங்க. கஷ்டமா இருக்கும். கல்யாண வீட்டுல போயிட்டு நீங்க போய் அங்க போய் பாட்டு பாடிக்கிட்டு யாரு கேட்பா? அங்க போய் கதை சொல்லிட்டு இருந்தீங்க யாரு கேட்பா? அங்க எவ்வளவு ஷார்ட்டா எஃபெக்டிவா பேசணும், அவ்வளவு எஃபெக்டிவா பேசணும். அவங்க கியூரியாசிட்டி இருக்கும், யாரு இவரு அப்படின்னு கவனிக்கணும். அப்ப எல்லாருக்கும் புரோஜனமாக சுருக்கமா பேசினீங்கன்னா அதுதான் ஞானமானது. ஒரு வீட்டு டெடிகேஷன். நான் என்னை கூப்பிடுறாங்க. அப்ப நான் சொல்றேன், அவங்களுக்குன்னு உள்ள ஒரு போதகர் இருக்கிறாரு, நீங்க அவரை வச்சு நடத்துங்க அப்படின்னு. இல்ல அவர் ஊர்ல இல்ல அவர்கிட்ட கேளுங்க. இல்ல அவர் எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டே காமிச்சிட்டாரு, அவர் வெளியூருக்கு போறாரு. ஏன்னா எங்களுக்கு அந்த நேரத்துல நடத்தணும். எங்க சொந்த பந்தம் எல்லாரும் வராங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வராங்க, தூர தேசத்துல இருந்தெல்லாம் வராங்க. அதனால அந்த நேரத்துலதான் நாங்க நடத்த முடியும், அதையும் நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு. சரின்ட்டு நான் போறேன். போனா அந்த போதகர் இறங்குறாரு. நான் போய் அவங்க இருக்கிற பெரியவங்கள்ல யாரு மூத்தவங்களோ, வயசுல ரொம்ப மூத்த தாயார நீங்க ரிப்பன் வெட்டுங்க, அடுத்த வயசுல மூத்தவரை நீங்க முதல்ல ஆரம்பிச்சாம பண்ணுங்க, அடுத்து அங்க இருக்கிற 4 பேர் சேர்ந்து நீங்க ஒரு 2 பாட்டு பாடுங்க, அதுக்கப்புறம் நான் மெசேஜ் எடுத்து நான் அப்படியே ஜெபத்துல நடத்திக்கிறேன்றேன். எல்லாரும் அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லி முடிக்கிறேன். அவர் இறங்குறாரு. டிக்கெட்டை கேன்சல் பண்ணி இறங்கிட்டார். அவர் அங்க அவரே ரிப்பன் கட் பண்ணாரு, அவரே பாட்டெல்லாம் பாடினாரு, அவரே ஜெபம் பண்ணாரு, அவரே பிரசங்கம் பண்ணாரு. அங்க இருக்கிற ஜனங்கள் அந்த வீட்டு ஜனங்கள் மாத்திரம் கிடையாது. அதான் ஞானம்ன்றது. உங்க கண்ணு குருடா இருக்கக்கூடாது, உங்க கண்ணை திறக்கணும். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமான வார்த்தையை பேசணும்ன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க, நீங்க பேசுங்க பேசுங்க. ஏன்னா எனக்கு ஒரு பாட்டு இல்லாம போயிடுச்சு. ஒரு கூப்பிட்டு விட்டா இவர் கடைசியில இவரை இவரு சைட்லைன் பண்ணிட்டாருன்ட்டு. அப்ப நான் கடைசியில 2 வார்த்தை மட்டும் நான் பேசினேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும், யார் யார் வீடு இல்லாம இருக்கிறீங்களோ, இப்படி எங்களுக்கும் ஒரு சொந்த வீடு கிடைக்காதான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கும் ஆண்டவர் தருவார். இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர். இயேசு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக வரல, எல்லாருக்கும் இயேசு சொந்தமானவர். நீங்க இயேசுவே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சொந்த வீட்டை நீ தாருமையான்னு கேட்டா கொடுப்பாரு. அதனாலதான் கேளுங்கள் கொடுக்கப்படும்னாரு, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவர்கள்னாரு. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அருளி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசுவே எனக்கு இப்படிப்பட்ட சொந்த வீட்டை எனக்கும் தாருமே, ஏன்னா நிச்சயமா உங்களுக்கும் தருவாருங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதே மாதிரிதான் அந்த திருமண வீட்லயே நான் அப்படிதான் பேசுனேன். யார் என் பிள்ளைங்களுக்கு ஒரு திருமணம் நடக்காதான்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கும் இதே போல ஆண்டவர் உங்க பிள்ளைகளின் திருமணத்தை நடத்தி வைப்பார். நீங்க அங்க சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும், இயேசுவின் அன்பு வெளிப்படணும், அவங்க அதை ஏற்றுக்கொள்வதாக இருக்கணும். இது மனுஷனை பிரியப்படுத்துறது இல்ல, இயேசு அங்க வெளிப்படுத்தணும், இயேசுவின் அன்பு அங்க வெளிப்படணும். நீங்க கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு அப்படின்றத நம்ம சொல்லணும். எரேமியா 22:16 இது யோகாக்கிம் ராஜா ஆண்டவர் பேசுறாரு. அவன் தகப்பன் யோசியாவை குறித்து சொல்றாரு. அவன் யோசியா சிறுமியும் எளிமையோட நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜாவா இருந்தால் அவன் ராஜாவா யாரா இருக்கணும்னா ஏழை எளிய ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவனா இருக்கணும். முழுக்க முழுக்க அப்படிதான் அவங்க சொல்லிட்டே வர்றாரு. ஏழைகளின் பலன், நெருக்கப்படுகிற எளியவருக்கு திடன். நீதிமொழியில் 29:14 ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். பாருங்க, யாரு நான் ராஜா வச்சிருப்பேன்னா ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிறவனா இருக்கணும். இதை சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கர்த்தருடைய நான் முன்பே சொல்றேன். நான்
ஒரு வார காலம் 91 92 தெரியல. அப்ப நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. நான் இப்ப அஸ்ஸாம்ல கவுஹாத்தி தூர்தர்ஷன்ல கேமராமேனா இருக்கேன். நரசிம்மராவோட எனக்கு டியூட்டி பிரைம் மினிஸ்டர். ஸோ அவரோட 4 நாள் ஹெலிகாப்டர்ல கூடயே போகணும், கவரேஜ் பண்ணணும். லாஸ்ட் டே என்னை கூப்பிட்டு விடுறாரு. மிசோராம்ல இருக்கோம்னு நினைக்கிறேன், ராஜ்பவன்ல பிரைம் மினிஸ்டர் உங்களை கூப்பிடுறாருனாங்க. போகும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு, எக்கனாமிஸ்ட், நார்த் ஈஸ்ட் ஹில் யூனிவர்சிட்டியில பேசுறதுக்காக, ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசுறதுக்காக வராரு. அவரு அகாமடேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனா இங்க ரொம்ப அலூஃபா இருக்கு, லோன்லி லைஃப் மாதிரி இருக்குது. யாராவது கூட தங்குறா நல்லா இருக்கணும். யூ ஆர் த ரைட் பர்சன், கேன் யூ ஸ்டே வித் ஹிம்னாரு. நீங்க அவரோட தங்க முடியுமான்னாரு. நான் எஸ் சார் அப்படின்ட்டேன். ஒரு வாரம் நான் டாக்டர் மன்மோகன் சிங்கோட தங்கியிருந்தேன். எனக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாது. அப்ப நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட எத்தனை டாக்டரேட் வச்சிருக்கேன்னு கேட்கும்போது அவருக்கே தெரியல, எவ்வளவு டாக்டரேட் அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. ஆனா யார்ட்டுமே டாக்டர் மன்மோகன் சொல்ல மாட்டார், ஐ எம் மன்மோகன் சிங், அவ்வளவுதான். இந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல மன்மோகன் சிங் நேம் பிளேட் அந்த பக்கம் இருக்குது, இவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை எடுத்து அவர் ஃப்ரண்ட்ல வச்சா லீவ் வச்சுட்டார், நோ நீட் அப்படின்ட்டார். அப்ப அவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம் மட்டும், சில காரியங்கள்ல ஒரு காரியம், இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு. நம்ம என்ன செய்தாலும், என்ன பாலிசி பண்ணாலும், பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டாந்தாலும் அந்த விவசாயிக்கு அது பிரயோஜனப்படுமான்னு யோசிக்கணும் அப்படின்னா. நம்ம என்ன பண்ணினாலுமே இந்த தேசத்துக்காக அது விவசாயிக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது என்னால மறக்கவே முடியாது. நிறைய காரியங்கள் பேசினார். அவருடைய ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு கேட்டேன். அப்பதான் மான்டேக் அகர்வாலியா பத்தி சொன்னார். அந்த மான்டேக் அகர்வாலியா வந்து, நான் சொன்னேன், உங்களை மாதிரி இப்ப இந்த எக்கனாமிஸ்டா இருக்கிறீங்க, உங்களுடைய இடத்துக்கு யாரு சரியான ஆளு அப்படின்னு கேட்கும்போது மான்டேக் அகர்வாலியா பத்தி சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் எங்கோ நல்ல வசதியான இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவர் ஏழை ஜனங்களுடைய இதை பாக்குறாரு பாருங்க, யோசிச்சு பாக்குறாரு பாருங்க. ஏதோ நம்ம பிளைட்ல போனோம், நம்ம வசதியா இருந்தோன்றதை விடல, அந்த கடைசி மனுஷனை குறிச்சு யோசிக்கிறார். குஷ்வந்த் சிங் பிறந்தார், இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஒரு பெரிய மேகசின் இருந்தார், அதோட எடிட்டர். இந்த குஷ்வந்த் சிங் வந்து ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார் மன்மோகன் சிங்கை பத்தி. அது இப்ப இந்த நேரத்தில் நினைவு வர்றதுனால சொல்றேன், ஞாபகத்துக்கு வர்றதுனால. அந்த குஷ்வந்த் சிங் இருந்து எலெக்ஷனுக்கு செலவு பண்றதுக்காக 1 lakh வாங்கியிருந்தார் மன்மோகன் சிங், கடனா வாங்கியிருந்தாராம். இவர் வின் பண்ணிட்டாரு. இவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குஷ்வந்த் சிங் வீட்டுல இல்லாத நேரம், ஆனா அவர் வீட்டுல போய் அந்த 1 lakh கொடுத்து வந்திருக்காரு மன்மோகன் சிங். இவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இவர் பெரிய மினிஸ்டர் ஆயிட்டாரு. இவர் அதெல்லாம் யாரும் போய் அந்த 1 lakh போய் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஃபேவர் கிடைக்குமான்னு போவாங்க. ஆனாலும் அவர் உண்மையா இருந்தாரு. அப்ப அதுதான் நம்மளுக்கு இந்த உலகத்தின் பிள்ளைகள் இவ்வளவு வெளிச்சமா இருக்கும் போது, வெளிச்சத்தின் பிள்ளைகள் எவ்வளவு ஞானமா இருக்கணும், எவ்வளவு அன்பா இருக்கணும். நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு கிருபை என்னன்னா, உண்மையான தெய்வத்தை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வம், பேசுகிற தெய்வம். இது நீங்க போய் மற்றவங்கிட்ட சொன்னீங்கன்னு ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா நான் அலைந்த காலங்களை நினைச்சு பார்க்கிறேன். ஜோசியக்காரங்களை தேடி போன காலங்கள், குறி சொல்றவங்களை எல்லாம் தேடி, ஜோசியக்காரங்க விதவிதமான ஜோசியக்காரங்களை எல்லாம் தேடி போய் யாராவது ஒருத்தர் எனக்கு நல்லது சொல்ல மாட்டான். நான் ஏன்னா கஷ்டம் 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 போகும்போது எதையுமே வெளியே விடல. கேமராமேனை வெளியே வரானா கேமராமேனா வெளியே வர விட மாட்டேங்கிறாரு. ஸ்டோரி ரைட்டரா வெளியே வரலாம்னா ஸ்டோரி ரைட்டரா விட மாட்டேங்கிறாரு. சரி, டைரக்டரா வரலாம்னா டைரக்டரா விட மாட்டேங்கிறாரு. இப்ப எதுலையுமே வர முடியலன்ற மாதிரி. ஆனா எனக்கு இப்ப தெரியுது, எல்லாத்துக்கும் தனக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாரு, என்னை எக்யூப் பண்ணிருக்கிறாரு, என்னை ரெடி பண்ணிருக்கிறாரு அவருக்கு யூஸ் பண்றதுக்கு, அவருடைய கிங்டம்க்கு. ஆனா நான் அந்த உலகத்துல போய் நான் பெருசாயிரணும்னு நான் என்ன பண்ணிட்டேன், போராடிட்டு இருந்திருக்கிறேன். அப்ப நான் நிறைய பேரை தேடி போனேன். இஎஸ்பி உள்ளவங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் உள்ளவங்க ஒரு 3-4 பேரை தெரியும்.
வேற வேற காலகட்டங்கள்ல. அப்ப அப்படிப்பட்டவங்க எல்லாம் தேடி ஜனங்க ஏன் போறாங்க? ஏன் ஜோசியக்காரங்களையும் குறி சொல்றவங்களையும் ஏன் தேடி போறாங்க? ஜாதகத்தை எடுத்து போய், பஞ்சாங்கத்தை எடுத்து போய், இவன் இந்த வீட்டுல இருக்கான், அந்த வீட்டுல இருக்கிறான், இவன் உச்சத்துல இருக்கான், இவன் நீச்சத்துல இருக்கிறான், இத்தனை வருஷம் கஷ்டம் அப்படின்னா சொல்லி ஒருத்தன் சொல்லும் போது அதை காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டு போவாங்க. அவங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி ஆண்டவர் பேசுவார்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய கிருபை நமக்கு ஆண்டவர் பேசுறார். என்னுடைய எதிர்காலம் என்ன, என் தரிசனம் என்ன, வாட் இஸ் மை டெஸ்டினேஷன், லாஸ்ட் ஸ்டேஷன் என்ன, அதான் டெஸ்டினேஷன். என்னுடைய எங்க போய் சேர போறேன் நானு, என்னோட டைரக்ஷன் எங்க போய்கிட்டு இருக்கு, எங்க அதனால லெப்ட் ரைட் எங்கேயும் நான் போகல, அலசடிப்படல. நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அநேக போதனைகளை கேட்டு அப்படியே இந்த தக்க மாதிரி அந்த அலையில, கடல் அலை மேல தக்க என்ன ஒரு மேல ஒரு கீழே விழுவும், மேல போகும், கீழே போகும், அப்படி போல அநேக போதனைகளை கேட்டு இழுப்புண்டு போய் ஸ்டெடியா இல்லாம, ஸ்பிரிட் ஸ்டெடியா இல்லாம, மைண்ட் ஸ்டெடியா இல்லாம அலக்களிக்கப்படுறதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அது நூதன உபதேசங்களை கேட்டு நூதன சீஷர்களை போய் பார்த்து அது நல்லா இருக்கு. ஏன்னா வேதத்தை படிக்காதனால எப்படி வேதத்தை கம்பேர் பண்ணணும்? யார் என்ன சொன்னாலும் இஸ் இட் இன் திஸ் பைபிள், இது வேதத்துல இருக்குதா, எங்க இருக்குது? அதை ராங்கா இன்டர்பிரட் பண்றவங்க இருக்காங்க. ட்விஸ்டிங் காஸ்பல்ஸ் இருக்குது. அது பாத்தீங்கன்னா 2 பேதுரு 3:16 வசனத்துல பேதுரு சொல்லுவாரு, அநேக இந்த வசனங்களை திரிச்சிருவாங்க, கர்த்தர் சொன்னதை திரிச்சிருவாங்க. மன்னிக்கிற பாவம், மன்னிக்காத பாவம்லாம் இருக்குது. மன்னிக்காத பாவம்ன்றது அவங்க வேற ஒரு இன்டர்பிரேட் பண்ணுவாங்க, வேற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுப்பாங்க. அது இல்ல, மன்னிக்காத பாவம் 1 யோவான் 5 பாத்தீங்கன்னா மன்னிக்காத பாவங்கள் உண்டுன்னுவார் யோவான். அது என்ன மன்னிக்காத பாவம்? மன்னிக்கக்கூடிய பாவம் இருக்கு. மன்னிக்காத பாவம்னா ஒரு இடத்துல பாக்குறோம், நம்ம ஜீசஸ் தான் உடனே போகணும். நம்ம எதுவா இருந்தாலும் காஸ்பலுக்குள்ள போகணும், 4 காஸ்பலுக்குள்ள போகணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுக்குள்ள போய் இயேசு என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து நமக்கு பவுல் இருக்காரு, மிச்ச புதிய ஏற்பாட்டோட அவ்வளவு காரியங்களுக்கும் போகணும். அப்ப மன்னிக்க போறது என்ன? அது மன்னிக்க முடியாதது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, நீ மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினா அதை மன்னிக்கப்படும். அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு விரோதமா நீ பேசினேன்னா நான் மன்னிச்சிருவேன், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் மன்னிப்பு கிடையாது, இம்மையிலும் கிடையாது, மறுமையிலும் கிடையாதுன்றார். அப்படின்னா என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானதுக்கு விரோதமாக நீ பேசுன நான் மன்னிக்க மாட்டேன்ட்டார். ஆனா அதே இது அப்போஸ்தலன் யோவான் அவருடைய நிருபத்துல மன்னிக்க முடியாத பாவம் எது சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை அப்படின்னு சொல்றவங்க மன்னிக்க மாட்டேன்றாரு. இது நீங்க ஆழமா படிச்சீங்கன்னா தான் புரியும். அதனாலதான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் 8:32 சொல்றாரு. ஏதோ ஒரு அபிஷேகம் விடுதலை கிடையாது நமக்கு. மறுபடியும் மாட்டி தருப்பீங்க கண்ணியில. சத்தியத்தை சத்தியமாக கற்றுக்கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சத்தியத்தை நீங்க தெரிந்து கொள்ள விடுதலை ஆயிட்டே இருப்பீங்க. நீங்க உங்களுக்குள்ள விடுதலை உண்டாயிட்டே இருக்கும். ஏன்னா சத்திய பரரை தெரிந்து கொள்வீங்க. யார் தெய்வம், யார் அவர், எப்படி எனக்கு காரியங்களை செய்வார்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டாயிரும். பாருங்க, நீதிமொழிகள் 31:8-9 வசனங்கள். ஊமியனுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் நியாயத்துக்கு வாயத்தர, ஊமியனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் வாயத்தரன்றாரு. ஊமியனா பேச முடியாத கட்டப்பட்ட சூழ்நிலையில இருப்பாங்க, அவங்களுக்காக நீ பேசு. திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காக வாயத்தர, யாருமே ஆதரவு இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண நீ உதவி செய்கின்றாரு. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமியும் எளிமையானுக்கு நியாயம் செய்கின்றார். யாருக்கு செய்யணும்ன்றத சொல்றார். அதே நீதிமொழிகள் 19:17 வசனத்தை பார்க்கணும். ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். சங்கீதம் 112:9 பார்த்தா, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இதே இது 2 கொரிந்தியர் 9:9 பாக்குறோம். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். நீ கணக்கு பண்ணாத, அங்க கணக்கு பண்ணாத, ஏன்ட்ட கேளு, நான் குடுனா குடு,
அந்த 7 வதவை 2 காசு எனக்கு போட்டான்றார். அப்ப அந்த அன்பை சொல்றாரு, அன்பை வெளிப்படணும், ஒன்று அன்பு வெளிப்படணும், அதுதான் பக்தின்றாரு. யோபு 29ஆம் அதிகாரம் 12 முதல்ல 12, 13, 15, 16. முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனை ரட்சித்தேன். யோபு சொல்றார், யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு? ஏழை, திக்கற்ற பிள்ளை, உதவியற்றவன். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. ஒருத்தன் கெட்டு போக இருந்தவன நான் மனம் திரும்ப வச்சேன்ற, அதனால அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சுன்றார். விதவியின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன், விதவிக்கு ஹெல்ப் பண்ணேன்றாரு. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானுக்கு காலுமாய் இருந்தேன். யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றார். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் எளியவர்கள் அப்படி விடல, நான் போய் எனக்கு அறியாத வழக்கு அவங்களுக்குள்ள, ஆனா அதை நான் போய் நான் அதுல தலையிட்டு இன்வால்வ் ஆகி நான் அதை தீர்த்து வச்சேன்றார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா நான் பவுல் சொல்றாரு, நீ பரிசெயனா நானும் பரிசெயன், நான் பென்னியமின் கோத்திரத்தான், என் 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், நான் நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினவன், என்னுடைய பிராயத்துல இருக்கிற எல்லார காட்டிலும் நான் கற்று தேர்ந்தவன்றார் பரிசேயர். ஆனா இவை எல்லாவற்றையும் மேன்மையா நான் பார்த்தேன். ஆனால் கிறிஸ்து இயேசு பற்றி அறிகிற அறிவுக்கு முன்பாக தான் நஷ்டம் என்று எடுக்கிறேன், குப்பையுமாக கருதுகிறேன். இயேசுவின் அன்புக்கு முன்னால் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டார். நியாய பிரமாணத்தின்படி நாடு அதன்படி இல்ல, இயேசுவின் அன்பு வெளிப்படணும். இயேசுவின் அன்பு என்ன? தியாக அன்பு. தன்னையே ஜீவபலியாக கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். அதனாலதான் தானியேல் எல்லாம் அப்படி ஆசீர்வதிச்சார். ஒரு அன்னகரான வாழ்க்கை, தியாகமான ஒரு வாழ்க்கை. திருமணம்ன்றதே கிடையாது, பிள்ளைன்றதே கிடையாது, பிள்ளை பேரே கிடையாது, அன்னகர் அர்ப்பணிச்சாரு. அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அதனாலதான் தானியேல் வல்லமையா பயன்படுத்தினார். அவருக்கு பாத்தீங்கன்னா மெனே தெக்கையில் உப்பாசின்னு வரும்போது அவர் அரண்மனையிலே இல்லை, மறந்துட்டாங்க எல்லாரும். அவ்வளவு மேன்மையா உயர்ந்த ஸ்தானத்துல இருந்த ராஜாக்களுக்கு ஆலோசனைக்காரன் இருந்த மனுஷனை மறந்துட்டாங்க. அப்பதான் அவங்க பாட்டி சொல்றாரு, பெல்ஷாத்சார் ராஜாட்ட உங்க தாத்தா காலத்துல ஒருத்தர் இருந்தான் தானியல், அவனை கூப்பிடு, அவன் சொல்லுவான், விசேஷித்த ஆவியுள்ளவன் அவன். வயசான தாத்தா 90 வயசு வந்து நின்னு சொல்றாரு. அப்ப தவணை எல்லாம் கேட்கல, எனக்கு தவணை கொடுங்க, நான் போய் ஜபிக்கணும் அப்படிலாம் கேட்கல. மெனே தெக்கேல் உப்பாசி. எப்படி யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஜோசிக்காரங்களா நிக்கிறானுங்க, எல்லா சாஸ்திரிகளும் நிக்கிறானுங்க, ஞானிகள் நிக்கிறானுங்க, நாள் நட்சத்திரம் கணிக்கிறவன் இருக்கிறான், மந்திரவாதிகள் இருக்கிறான், ஜோசிக்காரர் இருக்கிறான். அவ்வளவு பேர் முன்னாடி நின்று அவங்கள யாராலும் முடியாதத தானியல் வெளிப்படுத்துறார். ஆனா தானியல் எங்க இருந்தாரு? யாருக்கு தெரியாது, மறந்துட்டாங்க, அரண்மனையிலே இல்லை. ஆனா ஆண்டவர் அவர் நேசிச்சாரு. நாம் ஆண்டவரை நேசிப்பதுதான் பக்தி ஆகும். இது ஒரு வாழ்க்கையாகும், இது நாடகம் அல்ல. இட்ஸ் எ லைஃப், இட்ஸ் நாட் அ டிராமா ஆர் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ். நமது உள்ளார்ந்த மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள ஒரு புனிதமான உன்னதமான உறவு ஆகும். பக்தின்றது என்னன்றது ஆண்டவர் எனக்கு சொன்னதை எழுதியிருக்கிறேன் நான். ஆண்டவரும் மனிதர்களும் எதிர்பார்க்கும் காரியம் அன்பாகும். மனுஷர்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அன்புதான், ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அன்புதான். ஆண்டவரை நாம் முழுமையாக நேசிக்க வேண்டும், அதற்கு இணையாக நம்மை போல மற்ற மனுஷர்களை நேசிக்க வேண்டும். அதுதான் ஒரு முழுமையான அன்புன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவரை நாம் நேசித்தோமானால் அவருடைய பிள்ளைகளை நேசிப்போம். புண்ணியவான் 4:20 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, நீ காண்கின்ற மனுஷன்கிட்ட நீ அன்பு கூறலன்னா காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவேன்றார் அப்போஸ்தலன் யோவான். நீ கண்ணுக்கு முன்னால இருக்கிற மனுஷன்ட்ட அன்பு கூறலைன்னா நீ மாம்சத்துல பார்க்க முடியாத நீ ஆண்டவரை எப்படி நேசிக்கிறேன்னு சொல்லலான்றார். அன்பு என்பது மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்யப்படுவதல்ல, இது ஒரு உறவு. அது உண்மையானதாக இருக்கணும், ஆழமானதாக இருக்கணும். அன்பை வெறும் வாயினாலே பேசக்கூடாது, அன்பு கிரியையில வெளிப்படணும். நம்முடைய பார்வையில் நமக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள உறவை பார்ப்பது என்பது வேறு, கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை பார்ப்பது என்பது வேறு. இரண்டாவதுதான் சரியானதாகும். நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அன்பு செலுத்தும் போது நாங்க
1990 இருந்து 93 பாதி வரைக்கும் அஸ்ஸாம்ல கவுஹாத்தில தூர்தர்ஷன்ல கேமராமேனா இருந்தேன். அங்க ஒரு பார்க்குக்கு நடுவுல சின்ன இங்கிலீஷ் சர்ச் இருக்கும், ஒரு பாரம்பரிய சபை. அங்கதான் நாங்க போவோம். வேற எங்க சபைகள் எங்கன்னு தெரியாது, அதெல்லாம் போவோம். அப்ப ஒரு நாள் போனீங்கன்னா அந்த சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு எல்லாரும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப நான் பைக் எடுக்க போறேன். பைக் எடுக்க போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பாக்குறேன். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஊர் மதுரையில பக்கத்துல உள்ள அந்த நாகமலை புதுக்கோட்டை கிராமத்துல எங்க வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அதுல ஒரு அங்கிள் இருப்பார். அவர் பேரு பெஞ்சமின் பேரு. அவரு மாதிரியே இருக்காரு. ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவர் ஜாடைக்கே இருக்கிறாரு. அங்க இன்னும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். அவர் மனைவியோட இருக்கிறார். அப்ப நான் பைக் கிளப்பிட்டேன். இருந்தாலும் நம்ம என்னன்னு கேட்டு போலாம்னு சொல்லி, ஆக்சுவலா நான் கொஞ்சம் ஒரு பார்க்காம இருந்தேன்னா ஒரு செகண்ட் நான் கிளம்பி வெளியே போயிருப்பேன். நான் அந்த இடத்த விட்டு போயிருப்பேன். எனக்கு ஏதோ தோணுச்சு பேசணும்னு சொல்லி போய் நான் வந்து பேசிட்டு தான் வெயிட் பண்ணேன். நான் வந்து உங்கள்கிட்ட பேசலாமான்னு கேட்டேன். உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் அப்படின்னாரு. நான் இப்ப சொன்னேன், இந்த மாதிரி மதுரையில பெஞ்சமின் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறேன். அவருக்கு முகத்துல அப்படியே பயங்கர பிரகாசமாயிடுச்சு. என்னுடைய ஓன் யங்கர் பிரதர் தான் அவன் அப்படின்றாரு. நான் வந்து மூத்தவன், எனக்கு அடுத்து ஒரு தம்பி இருக்கு, அதுக்கு அடுத்த தம்பி தான் அவன். அப்ப இங்க என்னன்னா, அங்க வந்து மாட்டிக்கிட்டாரு, பந்துட்டாங்க. அவர் ஆக்சுவலா ஷில்லாங் போகணும். ஷில்லாங்ல உள்ள யூனிவர்சிட்டியில அவர் தம்பி வைஸ் சான்சலரா இருக்கிறாரு. அவரை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. கவுஹாத்தில வந்து அவர் மாறணும். கவுஹாத்தில வந்து அவர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு இருக்காரு. நீ கவுஹாத்தி ஏர்போர்ட் வந்துருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு அவங்க தம்பி வைஸ் சான்சலர் தம்பி சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து இறங்கிட்டாருன்னா பந்து, யாரும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. அவர் எங்கேயோ ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு எங்கேயோ மாட்டி டெசர்ட்ல மாட்டின மாதிரி நிக்கிறாரு. என்ன பண்ணுன்னு தெரியலையே. அப்ப நான் சொன்னேன், எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு, நீங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க வந்து உங்களுக்கு ஆட்சேபம்னா எங்க வீட்டுல வந்து நீங்க தங்கலாம், வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போய் ரூம் வெக்கேட் பண்ணி திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் எங்க வீட்டுல தங்க வச்சிருந்தேன். கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருந்தாங்க. டெய்லி அவர் வந்து ஒரு டெலிஃபோன் ஆபீசர், எனக்கு ஃப்ரெண்டு, அவருக்கு கூட்டிட்டு போவேன். அவங்க போன்ல பேசுவார், அவங்க தம்பியோட ரொம்ப நேரம் பேசுவார், அண்ணனும் தம்பியும். இப்படியே தான் டெய்லி போயிட்டு இருந்தது. எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. பாருங்க, அதே ஒரு முக ஜாடை. அவருடைய தம்பியும் அவரும் அண்ணனும் ஒரே ஜாடையில இருந்தது. நாங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எங்க ஹெல்ப் பண்ணுது பாருங்க. அதே மாதிரி இன்னொருத்தர், நாங்க அங்க தோகத்தில் இருக்கும்போது சென்னையில இருந்து ஒரு ஆபீசர் வர்றாரு, தூர்தர்ஷன் உள்ள இங்க உள்ளவர். அங்க வந்து அவர் இதே மாதிரி யாருமே தெரியாது, வந்து அங்க மாட்டிக்கிட்டாரு. நான் அவரை பார்த்து டிவியில நான் பார்த்துருக்கிறேன். நான் அந்த காலத்துல வேற சேனல்லாம் கிடையாது, தூர்தர்ஷன் மட்டும்தான். அப்ப அவரு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பதில் சொல்றதெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அவரை பார்த்து சொல்றேன், நீங்க பேரு யூஎம் கண்ணன் தானே? ஆமா ஆமான்னே, நான் வந்து தமிழ்நாட்டுல உள்ளவன் தான், இங்க இப்ப டியூட்டில இருக்கிறேன் நானு. உடனே நான் அப்படி மாதிரி என்ன பண்ணனே தெரியல அப்படின்னா, அப்புறம் வாங்கன்னு கூட்டிட்டு போய் அவர் எங்க கூட்டிட்டு போகணுமோ எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போய் அவர் ஒரு வார காலம் அங்க இருந்தாரு. எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு அவர் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டார். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வரேன். என் டாக்டருக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் கேட்கும் போது ஸ்கூல் அட்மிஷன் இல்லை, கிடைக்கல. ரொம்ப போராடுறேன், யாருமே ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. அப்படி போராடிட்டு நான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவர் தேடி வராரு. இல்லையே அங்க நோட்டீஸ் போர்டு எழுதி போட்டுருக்காங்க, இந்த மாதிரி புதுசா ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஓடியான்ட்டார். வந்தார், ரொம்ப சந்தோஷம். அப்ப எல்லாத்துட்டையும் சொல்றாரு, அங்க இருக்க எல்லா கேமராமேன்ட்டையும் சொல்றாரு, நான் கவுஹாத்துல இறங்கும் போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன், இவர் தான் எனக்கு ஃபுல்லா கூட இருந்து எல்லாம் பார்த்தாரு வச்சாருன்ட்டு. அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்கூல் அட்மிஷன் போனேன், கிடைக்கல. என் கூட வாங்கன்னாரு. தமிழ்நாட்டுக்கே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஹெட் யாரா அங்க கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு போன் கால் தான் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. ஆண்டவர் வந்து நம்ம எங்கேயோ விதைக்க வைப்பாரு,
எங்கேயோ அறுக்க வைப்பார். எங்கேயோ இல்ல, தேவையான இடத்துல அறுக்க வைப்பார். அவர் உங்களை செய்யன்னு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இங்க விதைனாருன்னா அங்கதான் அறுப்பீங்க இல்லை, எங்க அறுக்கணுமோ அங்க அறுக்க வைப்பார். அதுதான் சொல்றாரு ஆண்டவர். பாருங்க, நீதிமொழிகள் 22:9, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன், நமக்கு கருணை வேணும். we should have concern about the poor people. ஏழை எளிய ஜனங்கள், அவங்கள மறந்துடாதன்றாரு. 2:10 நம்ம பாக்குறோம். பவுலையும் பர்னபாவையும் சொல்றாங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான் சொல்றாங்க, நீங்க தரித்திரம் மாத்திரம் மறந்துடாதீங்கன்றாரு. அப்ப பவுல் சொல்றாரு, அது ஏற்கனவே என் கருத்தில் இருந்ததுன்றார். தரித்திரர் ஒரு நாளும் மறந்துட, ஊழியக்காரனுக்கு சொல்றாரு. நீதிமொழிகள் 14 20, 21, 31 3 வசனங்கள். தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். பாருங்க, தரித்திரன்னா யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்றார். ஐஸ்வர்யவானுக்கும் அநேக சிநேகிதர் உண்டு. பணம் இருந்தா அவனை நேசிக்க அநேக பேர் இருப்பாங்க, கூட அத்தனை பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா பணம் இல்லைன்னா அவங்க கூட எவனுமே இருக்க மாட்டாங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குறவன் பாக்கியம் அடைவான். 31வது வசனம், தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தன்னை சொல்றார். அப்ப தரித்திரருக்கு என்ன பண்ணுனா ஹெல்ப் பண்ணுன்றார். நீதிமொழி 28 27 வசனம், தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும். சாபம்னு என்ன அர்த்தம்னா ஆசீர்வாதம் வராது, தடைபடும். அதான் சாபம்ன்றார். மத்தேயு 19 21 வசனம், அதற்கு இயேசு, நீ பூர்ண சத்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு ஜெபம் பண்ணு, பைபிளை வாசி, என்கிட்ட வா, உபவாசம் இரு, நான் ஆசீர்வதிப்பேன், அன்பு செலுத்திட்டு வான்றாரு. நான் யாருக்கு அன்பு செலுத்தணுமோ அவங்களுக்கு நீ அன்பு செலுத்து, அது அந்த ஆக்ஷன்ல இருக்கணும்ன்றார். பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்கள் முன்பு அதன் பலனை காண்பாய். என்னன்னே தெரியாது, ஆகாரத்தை தண்ணீர் மேல் போட்டா அது எது சாப்பிடுமே தெரியாது. அப்படி போல சில இடங்கள்ல நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவேன், ஆனா அது ஏன் கணக்குல வச்சிருப்பேன்றார். எபிரேயர் 6:10 வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விளைத்து தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஊழியக்காரனை பார்க்காத, அந்த ஊழியத்தை பார்த்து கொடு, ஏன்னா அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன்றார். எப்பயுமே அப்படிதான் கொடுக்கணும். காணிக்கை கொடுக்கும் பொழுது இது கர்த்தர் எனக்கு செய்யற ஊழியம் அப்படின்னு நினைச்சு கர்த்தரை நினைச்சு கொடுக்கணும். அப்படி நினைச்சு கொடுத்தோம்னா சில நேரங்களை பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு கொடுன்ற மாதிரி சொல்லுவார். அப்ப நமக்கு நம்ம மாசத்துல யோசிப்போம், இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் நமக்கு பூரணராக இருக்க விரும்புகிறார். பூரணப்படுத்துறதுக்காக ஒரு இடத்துல விதைச்சு ஒரு இடத்துல விதைக்காம இருக்காது, அங்கேயும் விதைச்சிட்டு வா, நீ கொடுத்துட்டு வா, கொடுக்கும் போது ஆசீர்வாதம் வரும். சமீபத்துல ஊழியக்கார்ட்ட பேசிட்டு இருந்தேன், அவருக்கு பயங்கர பண நெருக்கடி. எனக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க விதைங்க, அப்பதான் அறுக்க முடியும். விதைப்பும் அறுப்பும்ன்ற பிரமாணத்தின்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விதைக்காம அறுக்க முடியாது, விதைங்க. சாரிபாத் விதையை பத்தி எத்தனை இடத்துல பிரசங்கம் பண்ணியிருப்போம். என்ன சாரிபாத் விதவைக்கு எலியாதான் கொடுக்கணும். ஆனா எலியா என்ன பண்றாருன்னா சாரிபாத் விதவைட்ட இருக்கிறதையும் கொடுன்றாரு. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக உங்கள் மடிகளை கொட்டுவார்கள். லூக்கா 6:38 சொல்லிட்டு அதுதான். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி. நாங்க அதை வாழ்ந்து பார்த்ததுனால சொல்றேன், விசுவாச வாழ்க்கை அதுதான். நான் இருக்கிறத கொடுத்துட்டா எங்க போவேன் நினைப்போம். இது விதைன்றத பார்க்கணும். நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னா இப்படியே தான் இருக்கணும். ஆனா அதை விதைச்சோம்னா 30ஆக 60ஆக 100ஆக 1000 மடங்கு நம்மளுக்கு அறுக்க வைப்பார், ஆசீர்வதிப்பார். அதுதான் தேவனுடைய நீதின்றது. இங்க சில வசனங்கள் இருக்குது. அதாவது உபாகமம் 14:29 வசனம், லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றனும் விதவையும் புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கையில் செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல?
நம்ம ஏன் செழிப்பு உண்டாகல, ஏன் ப்ராஸ்பரிட்டி வரலன்னா கொடுக்காம இருக்கிறோம்ன்றதுதான். அன்பு செலுத்தணும். எப்படி அனுப்புனா கிரியையில. லேவி என்றாரு. லேவினா லேவி கோத்திரத்தானுக்கு எதுவுமே கொடுக்காதீங்கட்டாரு. மிச்ச கோத்திரத்துக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. 12 கோத்திரத்துல மிச்ச கோத்திரத்துக்கெல்லாம் இன்னென்ன இடங்கள் பிரிச்சு கொடுத்தாரு. லேவியன் தனக்கென பிரித்து எடுத்துக்கொண்டார். அப்ப அவங்களுக்கு என்னன்னா நான் தான் உங்களுக்கு சுதந்திரம்ட்டார். கர்த்தர் கொடுக்கறதுதான். அந்த லேவியனை என்ன பண்ணுறத, அவனுக்கு பங்கும் சுதந்திரம் இல்லாதபடினால் அவனுக்கும் பரதேசிக்கும் திக்கெட்டும் உதவிக்கும் குடு, அப்பொழுது கை செய்ய வேலையில அவனை நானே ஆசீர்வதிப்பேன்றாரு. 15ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனம். உன் தேவனைய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலும் உன் சகோதரில் எளிவனான ஒருவன் இருந்தால், எளிவனாகி உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாக 7ஆம் வருஷம் கெட்டி வருது என்று சொல்லி உன் இருதயத்தில் கொள்ளாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாய் இருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாய கர்த்தர் உன்னை எல்லா கிரியையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். 7 வருஷம் வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் யூபிலி வருஷம் விடுதலை ஆக்கிடணும். கடைசி நேரத்துல விடுதலையா தான் போறான்னு கொடுக்காம இருக்கிறாத அவன் கூலியை கொடுத்து அனுப்புன்றார். கூலியை கொடுக்கல, நாம என்னை நோக்கி முறையிடுவான். அப்ப நான் உன்னை பாவியாக பார்க்க நேரிடுன்றார். அவர் யாருக்கும் சும்மா வேலை கொள்ளக்கூடாது. நீங்க எரேமியா 22ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ இருக்கு. யாரு நம்ம வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு கூலியை கொடுத்துடணும். அதை அன்னைக்கே கொடுத்துடணும். பொழுது சாயும் பண்ண அவன் கூலியை கொடுத்துறன்றார். இதெல்லாம் நீ செஞ்சுட்டு தான் அதுதான் பக்தின்றார். அதுதான் நீ அன்பு கூறுற, என்கிட்ட அன்பு கூறுறதான் இதை செய்கின்றார். இதே காரியம் உபாகமம் 26:12 இருக்குது. உபாகமம் 24ஆம் அதிகாரம் 17 இருந்து 22, லேவியராகம் 19ஆம் அதிகாரம் 9-10, லேவியராகம் 23-22. இந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீ கதிர் அறுக்கும் போது போய் மீதி விழுந்துருச்சுன்னா அதை போய் எடுக்கிறேன்னு சொல்லி போய் என்ன அதை போய் எடுத்துட்டு வந்துடாத மீதிய. அது எளியவர்களுக்கு விடு, பரதேசிகளுக்கு விட்டு. ஏதாவது ஒண்ணு வாங்குற கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா அதையும் போட்டு இது பண்ணாத, எடுத்துக்காத, விட்டுன்றாரு. அது போகட்டும். அது திக்கற்ற பிள்ளைகளுக்கு அது ஆகாரமா இருக்கட்டும்ன்ற. ஒரு இடத்துல போய் ஒரு ஆர்ஃபனேஜ் இல்ல ஓல்டு ஏஜ் போறீங்க, இல்ல ஹோம் ஃபார் த டெஸ்டியூட்ஸ், திக்கற்ற பிள்ளைகளுக்கு வச்சு வளர்க்குற இடத்துக்கு போறீங்க. அங்க ஒரு கொண்டு போறீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கொடுத்து அங்கேயும் கொண்டு கொடுக்கணும் போறீங்க. முதல்ல நிறைய பேர் இருக்காங்கன்னா அங்கே எல்லாத்தையும் கொடுக்குற, இல்ல அங்க கொடுக்கணும்னு எடுத்துட்டு வராத. உனக்கு எக்ஸஸ் ஆகுதா, எக்ஸஸா கிடையாதா, யாருக்கு கொடுக்கணும் கொடுத்துரு. அப்ப அது பிரஃப்ளோட்டாளர் அழகா சொல்லுவாரு, எப்ப ஆண்டவர் எதை கொடுத்தாலும் இஸ் இட் ஃபார் மீ ஆர் ஃபார் ஹூம் கேட்பாராம். பிரஃப்ளோட்டாளருக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் இது எனக்கா இது யாருக்குன்னு கேட்பாராம். ஒரு ஃபிளைட்டே அப்படி கென்னத் கோப்லாண்டு கொடுத்தாரு. ஒரு ஃபிளைட் புது ஃபிளைட்டு, மிகப்பெரிய ஒரு ஃபிளைட்டு, ரொம்ப காஸ்ட்லி ஃபிளைட் ஒண்ணு அவருக்குன்னு வாங்கி இருக்கிறாரு. கென்னத் கோப்லாண்ட் பேசிக்கா ஒரு பைலட். அதனால அவர் கென்னத் கோப்லாண்டை கூப்பிட்டு அதை ஓட்டி பார்க்க சொல்றாரு. கென்னத் கோப்லாண்ட் அதை ஓட்டி பார்க்கிறாரு. அந்த ஃபிளைட்டை ஓட்டி பார்த்துட்டு அது சொல்றாரு, ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு அந்த டெக்னாலஜி எல்லாம் சொல்றாரு. எல்லாம் சொல்லிட்டு கீயை கொடுக்குறாரு. அந்த கீயை வாங்கும் போது ஆண்டவர் கிரிஃப்ளோடாலர் சொன்னாரா, இட் இஸ் நாட் ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் கென்னத். இது உனக்கு இல்ல கிரிஃப்ளோ, இது கென்னத் கோப்லாண்டுக்குன்னாராம். அப்படியே அந்த சாவியை கொடுத்து ஃபிளைட் எடுத்துட்டு போங்கன்ட்டாராம். அதெல்லாம் உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பு இருந்து ஆண்டவர் சித்தத்தை செய்யணும், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணும்ன்றவங்க தான் அந்த மாதிரி செய்ய முடியும். செல்ஃபிஷ் பீப்புளுக்கு அதை விட்டு வெளியே வருது ரொம்ப சிரமம். இதெல்லாம் செய்யறது ரொம்ப சிரமம். நம்ம செல்ஃப் சென்டர்டா இருந்தோம்னா அதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், செய்யறது ரொம்ப சிரமம். இருக்கும்போது கொடுப்போம், இல்லாத போது குடுன்னு பாருங்க, அப்பதான் மனசு பேதலிக்கும். நம்மளுக்கு ஏன் நம்ம ஒரு கஷ்டம் வருது, நம்மகிட்ட ஒண்ணு இல்ல, சமாதான குறைச்சலா இருக்கோம், நம்ம மன நிம்மதி இல்லாம இருக்கோமா, அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம செய்யாம இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்யாம இருக்கிறோம். அது என்ன அல்டிமேட்டா
ஆண்டவருடைய அன்பு நம்மகிட்ட இருந்து வெளிப்படாம இருக்குன்னு அர்த்தம். அன்பை விதைச்சோம்னாதான் அவர்கிட்ட இருந்து அன்பை நம்ம வாங்க முடியும். அவர் நம்ம அன்பை விதைக்கணும். யார் யார் வாழ்க்கையில் அன்பை விதைக்கணுமோ, சில நேரங்கள்ல சிலருக்கு சில மணி நேரங்கள் செலவழிச்சு நான் அவங்களோட பேசுவேன். நீங்க மத்தியானம் கூட கொஞ்ச நேரம் ஒரு ஃபேமிலிக்கு போன்ல கூப்பிட்டு, வாலண்டியரா கூப்பிட்டு, கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசமா பேசணும் பேச முடியல. சரி, இன்னைக்கு பேசிடுவோம் இன்னைக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரீயா இருக்கணும், எல்லாரும் வீட்டுல இருக்கணும், கணவன் மனைவியும். சரி, இதுதான் சரியான நேரம் சொல்லி போன் பண்ணி பேசி அவங்களுக்காக ஜெபிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, மிக இக்கட்டான ஒரு பொசிஷன் அவங்களுக்கு. இதுதான் ஆண்டவர் அன்பு செலுத்துறது. இந்த அன்பை நம்ம அவங்களுக்கு செலுத்தும் போதுதான் நமக்குள்ள ஒரு திருப்தி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், மனநிறைவு உண்டாகும். அதுதான் ஆண்டவர் தருகிற சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்ன்றது, ஆவியில ஒரு சந்தோஷம் உண்டாகும். என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஏரியால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், அந்த ஆசீர்வாதம் அப்படித்தான் வரும். அதனால எப்பயுமே ஆண்டவரே சொல்லும், கர்த்தாவே சொல்லும், இயேசுவே சொல்லும், ஐயா நான் செய்கிறேன். ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சோம்னா அவரோட அதான் நடக்கிறது. ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தார், நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தார், தே வாக் வித் காட் அப்படின்னா என்னன்னா இதுதான். நம்ம காண்கின்ற சகோதரத்துல அன்பு ஒரு அவன்கிட்ட அன்பு எப்படி இருக்கு, எப்படி தெரிஞ்சுக்குவாரு? நம்மளை சுற்றி ஜனங்க இருக்கிறாங்க, நம்ம ஒரு தீவுல இல்லை, நம்ம ஆதாம் ஏவாள் மாதிரி இல்லை. பல தலைமுறைகள் நம்மளை சுத்தி நிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதத்துல which way you are connected with them, in what way you are connected with them. நான் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, செய்யற ஆண்டவரே, அன்பை நான் வெளிப்படுத்துற ஆண்டவரே. பாருங்க, எபேசியர் 4:25 அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். என்ன சொல்றேன்னா, உண்மையா இரு உங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அவயங்களா இருக்கிறோம். ஒரே ஒரு சரீரம், கண்ணு காதுக்கு உறவு இருக்குது, கைக்கும் வாய்க்கும் உறவு இருக்கு. கை எடுத்து கொடுத்தாதான் வாய் சாப்பிட முடியும். மூளைக்கும் வாய்க்கு சம்பந்தம் இருக்கு. மூளை சொல்லும், இப்படி செய்ய, இதை செய்ய, முதல்ல இதை சாப்பிடாத, அப்புறம் அதை சாப்பிடுன்னு சொல்லும். அதான் டைரக்ஷன் கொடுக்குது. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி செய்யுது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்ய இருக்கும்போதே இல்லைன்னு சொல்லாத. கர்த்தர் நான் அறிவேன்றார். சகரியா 8:16-17 நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கு ஏற்க நியாயம் தருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயமாய் இரு, நீதி செய், நியாயம் செய். ஆனா செல்ஃபா இருக்காத, செல்ஃப் ரைச்சியஸா இருக்காத, சுயநீதியாக இருக்காத, நீயாக நீதி நினைக்காத. நான் சொல்ற இதெல்லாம் செஞ்சாதான் இதான் நீதி நியாயம்ன்றாரு. கொலோசியர் 3:9-10 ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனும் அவன் செய்கைகளின் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடைபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். என்னை போல இருங்கள்ட்டார். சூப்பரா முடிச்சார் கடைசியில. சங்கீதம் 41 முதல் 3 வசனங்கள், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவனை குறித்து யோசி, கஷ்டப்படுறவனை குறித்து யோசி, அப்ப நீ பாக்கியம் பிளஸ்டா இருப்பேன்றார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. எப்படின்னா, தீங்கு நாளை கர்த்தர் உன்னை நான் விடுவிப்பேன்ற. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். வியாதியா இருக்கும்போது சுகப்படுத்துவேன்றார். அவனுடைய வியாதியில அவன் படிக்கும் பொழுது மாற்றி போடுவேன்றார். இதுதான் ஆண்டவர் பக்தி என்றார். கர்த்தருடைய பார்வையில் பக்தி, உண்மையான பக்தின்றது இதுதான். இதெல்லாம் நீ செய், இதுதான். இவெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, என்னை பாடி ஆராதனை செய்கின்றார். இதெல்லாம் அன்பு செலுத்தாம நீ என்கிட்ட ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி என்ற சொல்லாத ஆண்டவரேன்னு என்ன அர்த்தம்? என்னை ஆள்கிறவரேன்னு சொல்லாத. என்னை ஆள்கிறவர்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்கிறையான்னு கேட்கிறேன். நான் முன்மாதிரியா இருந்து காமிச்சிட்டேன். அவர் என்னையே ஜீவபலியா ஒப்பு கொடுத்தனே என்ற. நீ என்ன கொடுத்தன்ற